بسم الله الرحمن الرحيم ألهاكم التمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. விவாத தலைப்பு பி. ஜெயிலுல் ஆபிதீனின் திருக்குரான் தமிழாக்கத்திலும் விளக்க உரையிலும் என்ன தவறுகள் உள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் இதுவரை கூறினாரோ அவை பற்றியும் 2009 பிப்ரவரி 3ஆம் தேதிக்குள் முஜிபுர் ரஹ்மான் எழுத்துப்பூர்வமாக தரும் தவறுகளில் பிஜே மறுக்கக்கூடியவற்றை பற்றியும் விவாதிக்கப்படும். இந்த விவாதத்தினுடைய தலைப்பு இரண்டு தரப்பும் விவாத ஒப்பந்தத்தில் ஏற்கனவே பேசிக் கொண்டதன் பிரகாரம் ஒவ்வொருத்தரும் 10 நிமிடம் விவாதம் செய்வார்கள். அதில் முதல் தரப்பு முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் தொடங்க இருப்பதால் அவருடைய ஒப்பந்தம் அப்படித்தான் இருக்குது. அவர்கள் அதை முதல்ல தொடங்குவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய பெருங்கருணையால் சகோதரர் பி. ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் எழுதிய திருக்குரானில் இடம்பெற்றுள்ள தவறுகள், இன்னும் சில மோசடிகள் என்று நான் கருதுபவை இவை போன்றவற்றை அவர்கள் இருக்கும் இந்த காலகட்டத்திலேயே நேரடியாக ஒரு பெரும் சாட்சிகளுக்கு மத்தியில் நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தந்தமைக்காக அல்லாஹுக்கு நான் முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு புகழ் அனைத்தும். இந்த திருமறை குர்ஆனின் முக்கியத்துவத்தை பற்றி முஸ்லிம் உம்மத்திற்கு நாம் புதிதாக உணர்த்த வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹ், அந்த கலாமுல்லாவில் தங்களுடைய சொந்த கருத்துக்களை, தங்களுடைய யூகங்களை அல்லாஹ்விற்கு பிடிக்காது என்று திருமறை குர்ஆனில அல்லாஹ் தடுத்து வைத்தவையெல்லாம் மிகவும் தைரியமாக பதிவு செய்து 2002 இன்று நாம் அமர்ந்திருக்கக்கூடிய 2009 வரை, இன்று நாம் அறிந்த வரை 7 பிரதிகள் வெளியிடப்பட்டு இந்த சமுதாயத்தில் அடிப்பகுதி வரை அது ஊடுருவிவிட்டது. அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தவறுகள் என்று பல தடவை உணர்த்தப்பட்டதற்கு பிறகும் கூட அதை கண்டுகொள்ளாதவாறு புறக்கணித்து தப்பும் தவறுமான பல காரணங்களை கூறி இந்த செய்தி பொதுமக்களை சென்றடையாத ஒரு நிலை இருந்தது. அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த ஒரு சூழலை அல்லாஹ் இங்கு நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இன்றைய தினத்தில் யார் இந்த தர்ஜுமாவை எழுதினார்களோ அவர்களே உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த சபையில் அவர்களுக்கு முன்னிலையிலே அவர்கள் என்னென்னவெல்லாம் தவறுகள் செய்திருக்கிறார்கள், எப்படி பக்குவமற்றிருந்திருக்கிறார்கள், ஆயத்தில் என்னென்னெல்லாம் தவறு நடந்திருக்கின்றன, என்னென்ன மோசடி, என்னென்னெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு மறைக்கப்பட்டிருக்கின்றன என்பன முரண்பாடுகள் போன்றவைகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த நாளில் எடுத்து வைக்க இருக்கிறோம். அதில் முதல் கட்டமாக பல குற்றச்சாட்டுகளில் முதல் கட்டமாக நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய கலாமுல்லாவை இதுவரை 1400 ஆண்டுகள் கடந்து இந்த உம்மத் வந்திருக்கிறது. இதில்
பிழை இருக்கிறது, இதில் தவறாக எழுதப்பட்டிருக்கிறது, இதில் எழுதப்பட்ட தவறை இந்த உம்மத் அங்கீகரித்திருக்கிறது. இந்த தவறோடுதான் இதுவரைக்கும் இந்த குர்ஆன் 14 நூற்றாண்டுகளாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொட்டு இன்று வரைக்கும் தவறை இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டது என்ற செய்தியை தொகுக்கப்பட்ட வரலாறு என்ற தலைப்பில் பல பக்கங்களில் பதிய வைத்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதில் அவர்கள் பல ஆதாரங்களை எடுத்து வைக்கிறார்கள். அதில் நான் பலவிதமாக பிரித்து உங்களுக்கு தர இருக்கிறேன். அதில் முதல் கட்டமாக அவர்கள் இந்த ஒரு சாட்டை திருமறை குர்ஆன் அந்த சாட்டை போடுகிறார். என்ன சாட்டு? எந்தெந்த பக்கங்கள் எல்லாம் என்னென்ன தவறுகள் இருக்கின்றன என்று. அதிலே ஒரு செய்தியை சொல்கிறார். யபுசுத்து என்றும் பஸ்தத்தன் என்றும் தவறாக எழுதிவிட்டார்கள். நான் வைத்திருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய அனைத்துமே 7வது எடிஷன் 60வது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பக்கத்திலே அவர் எழுதுகிறார். இது தவிர 2 இடங்களில் எழுத்தே மாற்றி எழுதப்பட்டிருப்பதை காணுகிறோம். 245 எபுசுத்து என்று சீன் எழுதுவதற்கு பகரமாக சாதை போட்டு எழுதியுள்ளார். அதே போல பஸ்தத்தன் என்று சீனியை போட்டு எழுதுவதற்கு பகரமாக சாதை போட்டு எழுதியுள்ளார் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், சால் இடம் பெற்றால் அதன் அர்த்தம் வராது. சால் இடம் பெற்றால் அதன் அர்த்தம் வராது. இதுதான் அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த வாசகம். நம்முடைய கேள்வி நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சால் எழுதினால் அர்த்தம் வராது என்ற காரணத்தினால் தொடர்ந்து எழுதுகிறார். எனவே இந்த தவறை அப்படியே எழுதி சால் என்ற எழுத்தின் மீது ஒரு சிறிய அளவில் சீனை எழுதி அடையாளம் காட்டியுள்ளனர். தவறாக எழுதிட்டாங்க. எப்படி? எபுசுத்துன்னு சீனி எழுதுவதற்கு பகரமாக என்ன எழுதிட்டாங்க? சாதி எழுதிட்டாங்க. அப்ப தவறாக எழுதப்பட்டதை அடையாளம் காட்டுவதற்காக அங்கு அதற்கு மேலே சீனை எழுதி இந்த தவறுக்கு பரிகாரம் தேடியுள்ளனர் என்ற கருத்தில் இவர் எழுதியிருக்கிறார். நான் கேட்கக்கூடிய கேள்வி, சால் இடம் பெற்றால் அர்த்தம் வராது என்று யார் சொன்னது? எந்த அகராதியை குறிப்பிட்டீர்கள்? அர்த்தம் வராது என்பதற்கு நான் அகராதியை குறிப்பிடுகிறேன். காமுசுல் முஹைத்திலே அவர் எழுதுகிறார், அல் பஸ்து வல் பஸ்து ஃபீ ஜமீஇ மஆனிஹி. பஸ்து என்பதும் பஸ்து என்று சாதோடு எழுதுவதும் பஸ்து என்று சீனோடு எழுதுவதும் அனைத்து அர்த்தங்களையும் உள்ளடக்கும். இரண்டிற்கும் அந்த அர்த்தம் வரும் என்று அகராதி எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல லிசானுல் அரப் என்ற இந்த அகராதியில மிகவும் பிரபல்யமான இந்த அகராதியில பஸ்த என்ற வார்த்தையை தனியாக இடம்பெற்றிருக்கிறது. அல் பஸ்தத்து பிஸ்ஸாதி லுகத்துன் ஃபில் பஸ்தா என்பது அந்த சாதோடு எழுதப்பட்டதும் பஸ்தத்தன் என்பதுதான் என்று சொல்லிவிட்டு அதற்கு காரணம் அது எழுதப்பட்டிருக்கிறது. அசுர் சாதிஹி சீனுன் குல்லிபத் மஅத்தாய் சாதன் லிகுர்பி மகாரிஜிஹிமா. இதனுடைய அசல் என்பது சீனு தான். ஆனால் இரண்டுமே ஒரே போன்ற அந்த உச்சரிப்பில் நெருக்கமாக இருப்பதினால் இவ்வாறு மாற்றப்பட்டிருக்கிறது என்ற காரணம் எழுதப்பட்டதை ஒழிய இது யார் தவறு என்று சொன்னார்? நம்முடைய முதல் வாதம், இந்த அல் குர்ஆனில் தவறாக எழுதப்பட்டிருக்கிறது என்று இந்த உம்மத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகேட்டின் வாயில் திறந்து விடப்பட்டிருக்கிறது. நான் பயப்படுவதெல்லாம் இவர் ஒரு பக்கம் சாட்டு போட்டிருக்கிறார். அதற்கு வருகிறேன் ஒவ்வொன்றாக. இந்த ஒரு பக்கம் சாட்டுடைய நிலை என்ன என்று நாம் பார்ப்போம். இந்த குர்ஆன் இதுவரைக்கும் தவறு இல்லை என்று நம்பி வரப்பட்ட இந்த குர்ஆனில தவறு என்று சொல்லி இந்த ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறார். நாம் சொல்கிறோம் இது தவறு. நீங்கள் சொல்லும் தவறு இருப்பது என்று சொல்வது தவறு. பஸ்தத்தன் என்ற இந்த அல் பஸ்தத்தன் என்று சொல்வதோ எபுசுத்து என்று சொல்வதோ தவறில்லை. வேறு எதற்காக எழுதினார்கள்? இரண்டும் எழுதுவதற்கு, இரண்டும் படிப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்று காட்டுவதற்காக வேண்டி எழுதப்பட்டது. குர்ஆனிலே தவறு இருக்கிறது என்று சித்தரிப்பதற்காக இவர் எழுதி வைத்திருக்கிறார். இதில் என்னுடைய முதல் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, திருக்குர்ஆனுடைய எனது தமிழாக்கத்தின் முன்னுரையிலும் பின்னுரையிலும் நான் எழுதியிருக்கிற தகவல்களில் எபுசுத்து என்ற ஒரு வார்த்தையை பற்றி விமர்சித்ததை முதல் வாதமாக அவர் இங்கே எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் இந்த வாதத்திற்கு நான் இப்ப பதில் சொல்கிறேன். ஆனாலும்
அவர் எதை மிக பாரதூரமான முதல் விஷயம் என்று சொல்லி இருக்கிறாரோ அதை இப்ப எடுத்து வைக்காமல், அதை எடுத்து வைத்தால் இதுதான் முக்கியமானது, இதுதான் முதல் தரமானது என்பதை எடுத்து வைத்தால் பிற பல விஷயங்களை அவர் சந்திக்க வேண்டி வரும் என்ற காரணத்தினால் அதை விடுத்துட்டு இதை எடுத்து வைத்திருக்கிறார். இதுக்கு பதில் சொல்லிட்டு அவர் எதை முதல் விஷயம் என்று சொன்னாரோ அதையும் நான் எடுத்து வைக்க வேண்டி இருக்கிறது. அதாவது இந்த எபுசுத்து என்ற வார்த்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் திருக்குர்ஆன்ல 13:26 இருக்கிறது, 17:30 இருக்கிறது, 28:82 இருக்கிறது, 29:62 இருக்கிறது, 30:37 இருக்கிறது, 34:36 இருக்கிறது, 34:39 இருக்கிறது, 42:12 இருக்கிறது, 39:52, 5:11, 5:28, 5:28 வந்து அதிலிருந்து பிறந்த வார்த்தை பசத்துங்கிற வார்த்தை. அது மாதிரி 6:93, 13:14, 17:29, 18:18, 30:48, 42:27, 62 இந்த இவ்வளவு வசனங்கள்லையும் எபுசுத்து என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அனைத்திலும் சீன் போட்டு தான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நான் சொன்ன அனைத்து இடங்களிலேயும் எபுசுத்து என்று சீன போட்டு தான் எழுதியிருக்கிறார்கள். 2:245 ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் எபுசுத்து என்று சாது சீனுடைய இடத்துல சாது போட்டு எழுதியிருக்கிறார்கள். அப்ப எல்லா இடங்கள்லையும் எது எழுதப்படுகிறதோ, எல்லா இடங்கள்லையும் எந்த மொழியில பயன்படுத்தப்படுகிறதோ அதுக்கு மாற்றமாக சீன் போடுற இடத்துல சாது போடப்பட்டிருக்கிறது. ஒரே விஷயம் வந்து இவ்வளவு இடத்துல சீன் போட்டு வந்திருக்கும் பொழுது ஒரே ஒரு இடத்துல சாது போட்டு வந்திருக்கிறது ஒரு விஷயம். அடுத்து இந்த பஸ்தத்துங்கிற வார்த்தை வந்து 2:247 சீன் போட்டு பஸ்தத்தண்டு, இது எபுசுத்து நான் சொல்றது. அதுல இருந்து மூலச்சொல் இன்னொரு சொல் வந்து பஸ்தத்தண்டு குர்ஆன்ல இருக்கிறது. 2:247 வந்து சீன் போட்டு எழுதப்பட்டிருக்கிறது, 7:69 வந்து சாது போட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப சீன் போடுவது அந்த மொழியா, சாது போடுறது மொழியான்னு எடுத்து பாத்தீங்கன்னா சீன் போடுவதுதான் அந்த மொழி. அதனாலதான் மேல சீனை போட்டிருப்பாங்க. சாதும் அதனுடைய மொழியாக இருக்குமே, ஆனால் அந்த சாதையை வைத்திருக்கலாம். சாதுக்கு மேல என்ன போட்டு எழுதியிருக்கிறாங்க, சீனு சின்னதா குர்ஆனுக்கு மேல போட்டிருப்பாங்க, சின்ன சீனு. இது ஒரு விஷயம். அடுத்து வந்து யார் சொன்னது அகராதியில இல்லைன்னு சொல்லி அப்படின்ற ஒரு அகராதிய அவர் வாசித்தார். அவர் வாசித்த அகராதியிலேயே வசத்தை தான் அசலு, அதுல இருக்கிற வாசிச்சதுலயே வாசித்து இங்க அவர் எடுத்து சொன்னதுலயே உங்க முன்னாடி வச்சதுலயே என்ன சொன்னாரு, வசத்தை சீனு தான் அசலு, அந்த துவாவுக்கு நெருக்கமா இருக்கிறதுனால அது சாதாக மாத்தப்படுது அப்படிங்கிறாரு. அசல் வந்து சீனு தான். அது இந்த வாதம் தப்பு. அகராதியில் எழுதப்பட்டிருந்தாலும் நெருக்கமா இருந்தால் அது மாதிரி மாத்திரலாமா? நெருக்கமா இருந்தால் எங்க மாத்தலாம்? ஜாயிதான கூடுதலான எழுத்துக்களை மாத்தலாம். அசல் எழுத்துக்களை மாத்தினா அதுவே அசலாகி போயிடும். ஜாயிதான எழுத்து அரபு மொழியில வந்து அசலுக்கு மேல உதாரணம் அசரண்டு வர்றத இன்தசரண்டு மாத்துவாங்க. அப்ப நூன் சாதுரை அசலு, அலிஃபு அந்த தே வந்து இடையில சேர்க்கிறது, இந்த தேவை வேற மாதிரி மாத்திக்கலாம் சாதுக்கு தகுந்த மாதிரி. அப்ப உபரியாக சேர்க்கப்படுகிற எழுத்துக்களை தான் மாத்தலாமே தவிர அசல் எழுத்துக்களை மாத்துறது கிடையாது. அப்ப அவர் வந்து இந்த குர்ஆன்ல இருக்கிறதுக்கு ஆன்சர் பண்ண என்ன ஆன்சர் அவர் சிந்திக்காம அந்த லிசானுல் அரபுக்கார் என்ன சொல்றாருன்னா பசத்து தான் அசல் விளங்குது, சீனு தான் அசலு, அந்த தாவுக்கு நெருக்கமாக சாதா மாத்துறது. அப்படின்னா எல்லா இடத்துலயும் தாவுக்கு நெருக்கம் அத்தனையில மாத்தணுமா இல்லையா? ஒருவர் வந்து அகராதியில சொன்னால கூட அகராதிக்கு வெளியே உள்ள விஷயத்தை அவர் சொல்றாரு, அகராதி விஷயத்தை அவர் சொல்லல. வெளியே உள்ள விஷயத்தை சொன்னால் அப்ப தாவுக்கு நெருக்கமாக இருந்தால் இத்தனை எபுசுத்துலையும் சாதா மாத்தணும்ல. தோய் இருக்கான், தோய் இருக்குல்ல, தோய் நம்ம தோண்டதான் நம்ம ஊர்ல வழங்க. அப்ப தோய்க்கு பக்கத்துல இருக்கிறதுனால அது சாதா மாத்தப்பட்டுச்சுன்னா அப்ப அது மாதிரி மாத்தணுமா இல்லையா? அவர் அதுல இல்ல முன்னோனி சேர்த்து சொன்னாரு, சீனு சாதும் நெருக்கமானது அதனால மாத்திட்டாங்கன்னா அப்ப சீன் வர இடத்துல சாதா மாத்திரலாமா? நெருக்கமா இருக்குண்டு அல்ல சாது வர்ற இடத்துல சீனா அப்படி வாதம் வைக்கணும். நீங்க எங்க எல்லாம் சீன் இருக்கிறதோ அங்க சாதம் வச்சு வாசிக்கலாம், எங்க எல்லாம் சாது இருக்கிறதோ அப்ப நீங்க எதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களோ அதை ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. குர்ஆன்ல ஒரு விஷயம் பல இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது, வசத்தங்கிறது அந்த மொழியில இருக்கிறது. எந்த கிதாபுலையும் அரபிகளுடைய எந்த பேச்சிலையும் வசத்தன்றது என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. குர்ஆன்ல இப்படி எழுதப்பட்டிருக்கேங்கிறத கவனிச்சு அந்த லிசானுல் அரபுக்கார் என்ன பண்றாரு, இது சீன்ல அசலு அதுல இருந்து வந்ததா இருக்குன்னு ஒரு காரணம் சொல்ற. காரணம் ஏற்கத்தக்கதா இல்ல. அந்த காரணம் இருந்தா எங்க எல்லாம் சீன் வருது அங்கெல்லாம் மாத்தணும். அந்த அடிப்படையில தான் நம்ம சொல்றோம் இது வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல எழுதுனது அப்படி வச்சுட்டாங்க, எழுதக்கூடிய ஒரு எழுத்து அப்படி மாத்த வேணாம்னு வச்சுட்டாங்க என்ற வாதத்தை நம்ம வச்சிருக்கிறோம். இதுல மேல கேள்வி கேட்டாருன்னா பதில் சொல்லுவேன். ஆனால் டைம் இருக்குல்ல எனக்கு டைம். ஆனால் அது முக்கியமான என்ன தெரியுமா,
முதல் விஷயங்கிறது இது அல்ல. இது சொல்லணும், என்ன சொன்னாலும் சொல்லிடுவேன். முதல் விஷயம் என்பது அவர் எடுத்து வைக்கிறாரு. முதல் விஷயம் இந்த பால்குடி சட்டம் தான். முதல் விஷயத்தை தான் பேசணும், இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு அவரு பல சிரத்துல பேசியிருக்காரு. முதல் விஷயம் பால்குடி சட்டம் அப்படின்னு சொல்றாரு. அது கேளுங்க, அவருடைய கிளிப்ப கேளுங்க. மறுக்கிறத பொறுத்த வரைக்கும் முதல் விஷயமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன, ஹதீஸ்களை மறுக்கிறது. ஹதீஸ்களை மறுக்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை நாம உள்ள போற ஒன்றாக போவோம். ஹதீஸ்களை மறுக்கிறத பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே பல நிலைகள்ல சகோதரர் பிஜி அவங்க பேசிட்டே வர்றாங்க. குர்ஆனுக்கு மாற்றமான ஹதீஸ்களை மறுத்திருன்னு. அதுல இன்றைக்கு ஒரே ஒன்றை மட்டும் உங்களுக்கு உதாரணத்துக்காக, இந்த தலைப்புல ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும், அந்த விஷயத்துல இவர் எவ்வளவு உண்மையானராக நடந்திருக்கிறார் என்று நீங்களே புரிஞ்சுக்கலாம். இதுல என்னென்ன மோசடிகள் நடந்திருக்குது, எவ்வளவு மார்க்கம் மறைக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இப்ப உங்களுக்கு நான் கொண்டு வர்றேன். ஒன்னே ஒண்ணு, அது என்ன, இந்த பால்குடி சட்டம். இந்த பால்குடி சட்டம்ங்கிற ஒரு மேட்டர் தாங்க ரொம்ப முக்கியமானதாகவும் அவர் பல இடங்களில் சொன்னதாகவும் இருக்கிறது. பல இடங்கள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, என்னுடைய தமிழாக்கத்துல ஒரு ஹதீஸை வந்து நான் அதை குறிப்பிட்ட அந்த விவரத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன். குறிப்பிட்டு என்ன சொல்றேன்னு கேட்டா, ஒரு இளைஞரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்நிய பெற்ற மார்க்க அடிப்படையில் அந்நிய பெண்ணாக இருப்பவர்கிட்ட போய் பால் குடிக்க சொன்னாங்க. ஒரு இளைஞரை அந்நிய பெண்ணாக இருப்பவர்கிட்ட போய் பால் குடிக்க சொன்னாங்க. அப்படி சொன்னா ரெண்டு பேருக்கு தாய் புள்ள உறவு ஏற்பட்டு அப்புறம் சகஜமா நீங்க போகலாம் வரலாம் என்று சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது சரியான ஹதீஸ் இல்ல, இது குர்ஆனுக்கு மாத்தம் என்று நான் எழுதியிருக்கிறேன். இத வந்து ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமாகவும் ரொம்ப தாறுமாறான விஷயமாவெல்லாம் என்ன செய்யறாரு, அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன மாதிரிலாம் விமர்சிக்கிறாரு, இந்த பால்குடி சட்டத்தில் ஒண்ணு போடுங்க, எல்லாத்தையும் நான் அவனுக்கு பதில் சொல்றேன். ஹிஜாபுடைய வசனம் இறங்கு, பர்தாவை கடைபிடிக்க, ஒரே வீடு, அந்நியான ஆயிட்டாங்களா இல்லையா, அந்நியான ஆயிட்டாங்களா இல்லையா. ஒரு அந்நிய பெண்ணிடத்துல ஒரு சஹாபி போவாங்களாங்கிறது ஒரு கேள்வி வந்திருக்கணும் முதல்ல, அது வரல. ஒரு சஹாபி பெண்மணி இந்த அளவுக்கு பத்தினித்தனத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு அந்நிய ஆணோடு இருக்கிறாங்கிற ஒரு கோரத்தனமான சித்தாந்தத்தை ஒரு சஹாபி பெண் மேல, ஒரு பத்தினி பெண் மேல இவர்கள் வந்து அள்ளி தூத்தி வீசுறாங்களே, இது இந்த ஒரு பெண்மணி செஞ்சிருப்பாங்களா? அது ஒண்ணு. சின்ன பிள்ளையில என்ன செஞ்சாங்க, வளர்ப்பு மகனாக எடுத்துக்கிட்டு வீட்டிலே வளர்த்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இவன் இல்லாத யதார்த்த நிலை, வீட்டை சின்ன பிள்ளைல இருந்து வளர்றாங்க. இப்ப இப்படியே இதுக்கு பிறகு அவங்க சாலிம் இப்னு அபு ஹுதைஃபாங்கிறது இது வந்து அந்த வயசுக்கு பிறகுங்கிறது தான் இந்த ஹதீஸ் பின்னாடி சொல்லுது. இந்த ஹிஜாபுடைய வசனம் இறங்கினதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஹதீஸ்ல அவங்களே கேட்கிறாங்க, இவர் பெரிய ஆள் ஆயிட்டார அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவங்க இந்த கேள்வி என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. என்ன தெரியுது, இவர்கள் தந்தைய வளர்ப்பு மகனாக தேர்ந்தெடுத்தது அந்த வயசை தாண்டினதுக்கு பிறகுதான், 2 வயசு ஏதோ தாண்டினதுக்கு பிறகுதான் என்ன செஞ்சாங்க. ஒண்ணு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சாலிம் அவர்களுடைய சிறுபிள்ளைய கொஞ்சம் பால்குடி நிலையை பிறகுதான் அவர்களை மகனா தேர்ந்தெடுத்தாங்கிறது சொல்லுது. ரெண்டாவது நேரடியாக அது பால் குடிக்கிறதுங்கிறதுக்கு என்ன எந்த விதமான ஆதாரம் இல்ல. அப்ப எடுத்து கலந்து குடிச்சா அது வந்து சட்டமாயிருமா, அது அந்த தடை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யோகமாக ஒரு ஆளுக்கு அனுமதியை கொடுக்கும்போது இது ஒரு அனுமதி என்ன கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. ஒரு புதிய வார்த்தையை வந்து அவங்க நுழைக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வந்து பால் கொடுங்கிறது சொன்னதை இவர் இன்னொரு கேட்கிறாரு, மார்பகத்துல பால் கொடுக்க வச்சா மட்டும் அது அவருக்கு பிடிக்குமா? இந்த வார்த்தையை எக்ஸ்ட்ரா சேர்க்கிறார். இந்த வார்த்தைய அது சொல்ல தனியா சேர்க்கிறானுங்க. அங்க மட்டும் அவருக்கு வந்து பிடிக்குமா அப்படின்னு. இதை நீங்க ஃபத்வா கொடுப்பீங்களா, நீங்க செயல்படுத்தி காமிப்பீங்களா? இது வந்து ஒரு விஷயத்தை நான் இப்ப கேட்கிறேன். ஒரு விஷயத்தை, ஒரு சரியான ஹதீஸை நடைமுறை, அதாவது ஏற்றுக்கொள்வதற்கும் புறக்கணிப்பதற்கும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஹதீஸ் கலையில் ஒன்றை எடுத்து காமிங்க. நீங்க நடைமுறைப்படுத்துவீங்களா? சரி, நடைமுறைப்படுத்துறதுக்கு ஹதீஸ் கலையில காமிங்க. எப்ப ஒரு எல்லா அறிவிப்பாலும் கரெக்டா இருக்கு, ஒன்னு நடைமுறைப்படுத்தினாதான் ஏத்துக்கணும், நடைமுறைப்படுத்த முடியாட்டி விட்டுறணும். ஹதீஸ் கலையில எங்க பாருங்க, நாங்களே ஏத்துக்கிறோம். ஒண்ணுமே எதுவுமே இல்லாத ஒண்ணு எடுத்துக்கிட்டு இது நடைமுறை ஃபத்வா கொடுப்பீங்களா? ஏன் ஃபத்வா கொடுக்கலையா? 1400 வருஷ காலமாக எந்த ஒரு, நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் தேடினேன் அந்த ஹதீஸ், எந்த ஒரு அறிஞரும்
சகோதரர் பிஜே சொன்னதை இந்த வகையில சிந்திக்கவே இல்லை. இது ஒரு அமானித மோசடி. இது இந்த பிரிஞ்சக்கூடிய எந்த கூட்டத்தினருமே என்ன செய்யல, இந்த சம்பவத்தை மறுக்கல. எந்த சம்பவத்தை மறுக்கல? எந்த சம்பவத்தை? நபிசல்லாம் சொன்னது, அவங்களுக்கு பால் கொடுத்தது, அதை என்ன செய்யல, யாருமே மறுக்கல. அதை ஏத்துக்கிட்டு தான் என்ன செய்யறாங்க, இந்த சட்டத்தை வகுக்கிறாங்க. முடிஞ்ச டயம். சரி, இதனுடைய தொடர்ச்சியை நான் என்னுடைய அடுத்த டயத்துல சொல்றேன். வேதமாக, அதனுடைய மிகப்பெரிய அற்புதமாக அது பாதுகாக்கப்பட்டு வருவதை ஈமான் கொண்டு இந்த சமுதாயத்திலேயே நாம் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னால் அல் குர்ஆனின் மூலமாக நிற்கிறோம் போட்டு காமிக்கிறார்கள். நிச்சயமாக இவை அனைத்திற்கும் பதில் சொல்வோம், விவாதிப்போம் என்று நாம் இருவரும் கையெழுத்திட்டு இருக்கிறோம். குர்ஆனுடைய விஷயம், குர்ஆன் மட்டும் இங்கு பேசப்பட வேண்டும், அது தொடர்பான செய்தி இங்கு விவாதிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால்தான் காலையிலிருந்து மாலை வரை கூடி குர்ஆனை தனித்தலைப்பாக ஆக்கியிருக்கிறோம். அடுத்து இந்த விவாதத்தில் இன்ஷா அல்லாஹ் இன்று நடக்கக்கூடிய இந்த விவாதத்தின் கடைசி பகுதியிலே மற்றொரு விவாத ஒப்பந்தத்தின் தேதி குறிக்கப்பட இருக்கிறது. அந்த விவாதம் என்னவென்றால், அடுத்த விவாதத்தின் பொருள், அறிவிப்பாளர் தொடர் ஆதாரப்பூர்வமாக உள்ள சில ஹதீசுகளை குர்ஆனுக்கு முரண்படுவதாக கூறி பிஜே மறுக்கிறார். அவை குர்ஆனுக்கு முரண்படவில்லை என்று முஜீப் கூறுகிறார். இது அடுத்த விவாதத்தின் தலைப்பு. எந்த ஹதீஸை இன்றைய தினம் நீங்கள் கிளிப்பாக போட்டாலும், நான் பேசியதை போட்டாலும், நிச்சயமாக அனைத்தை பற்றியும் நாம் விவாதிப்பதற்காக ஏற்கனவே ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு தந்துவிட்டு, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஏதோ மற்றொரு விஷயத்தின் பக்கம் திசை திருப்பப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. நாம் கேட்டோம், அல்லாஹ்வுடைய வேதத்திலே பல இடங்களில் எபுசுத் என்று எழுதப்பட்டிருப்பதை நான் மறுக்கவில்லை. ஏதோ பெரிய லிஸ்ட் போட்டா மறுக்கிறேன் அர்த்தமா? நான் ஏதாவது சொன்னா எபுசுத்து சீனே இல்லைன்னு சொன்னா? எல்லா இடத்திலும் எபுசுத்து போடப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தில் சாதாக போடப்பட்டிருக்கிறது. பஸ்தன் என்ற இடம் 2 இடத்தில் வருகிறது. அதில் ஒரு இடத்தில் சீனும் இன்னொரு இடத்தில் சாதும் போடப்பட்டிருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிறது. இப்படி வேதத்தில் இருந்தவை தவறு, இதில் அர்த்தம் இல்லை என்ற 2மே பதிவு வைக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே தவறாக எழுதியிருக்கிறார்கள் என்ற இந்த செய்தி பதிவு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயத்திலே எழுத்து தவறு என்றிருந்தால் எங்கு திரும்ப வேண்டும்? அகராதிக்கு திரும்ப வேண்டும். எழுத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அகராதியை நோக்கி திரும்ப வேண்டும். லிசான் அரபுல அவர் எழுதி வச்சிருக்காரு, வேற யார் எழுதுவா? லிசான் அரபுல அவர் எழுதி வச்சிருக்கிறார். லிசான் அரபுக்காரர் சொன்னதை ஏத்துக்கிற மாட்டீங்களா? ஏத்துக்கிற மாட்டேன் டிக்ளேர் பண்ணுங்க. அரபி அகராதி எதையுமே நான் ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம அந்த லிசான் அரபுக்காரர் சொன்னதை விட்டுறலாம். ஆக லிசான் அரபுக்காரர் சொல்றாரு, இதுவும் அரபிதான், இதுவும் சீன் தான், மாறுறதுக்கு பல காரணம். அதையும் சொல்றேன். அசலத்தான் மாத்தணும், ஜியாதத்தை மாத்தக்கூடாது, அதிகமானதை தான் மாத்தலாம், அசல மாத்தக்கூடாது. அசலே மாற்றப்பட்டிருக்கிறது சொல்றேன். முதல்ல இப்போது மாற்றப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், இது அரபி மொழியா இல்லையா, இது தவறா சரியா? மொழி அகராதியில் சொல்லப்பட்டிருக்கிறது சரி. வஸ்தன் என்று எழுதுவது தவறில்லை, அர்த்தமும் அதற்கு உண்டு. எந்த அர்த்தம் சீன் போட்டு எழுதப்படுகிறதோ அதே இடத்திலே சாது போட்டாலும் அந்த அர்த்தம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆச்சரியமான கேள்வியை முன்வைக்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? என்ன கேள்வி? நீங்க எல்லா இடத்திலையும் சீனு போட்டா எல்லா இடத்திலையும் சாது போட்டுருவீங்களா? எல்லா இடத்திலையும் சாது போட்டா எல்லா இடத்திலையும் சீனு போட்டுருவீங்களா? போடுவோம், ஆமான்னு சொல்லுவோம். எப்போ? அகராதியை காமிங்க, போட்டுருவோம். நான் அகராதியை நீங்க என்ன செய்ய காமிங்க. எந்த இடத்துல சீனு போட்டிருக்காங்க எல்லாம் சாது போட்டிருக்க மாதிரி அகராதியில இருக்கட்டும் போட்டுருவோம். எந்த இடத்துல சாது போட்டிருக்க மாதிரி எங்கெல்லாம் சீனு போட்டிருக்க அகராதியை காமிங்க, போட்டுருவோம். அகராதியின் அடிப்படையில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் லிசான் அரபா ஏத்துக்கிற மாட்டேன், அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்வது என்பது நிச்சயமாக சரியான வாதமே அல்ல. இது தவறு, இது தவறு இல்லை என்று இங்கு நான் நிரூபித்திருக்கிறேன். அகராதியின் அடிப்படையில் நிரூபித்திருக்கிறேன். இவர் தவறு என்று சொன்னால் அகராதியின் அடிப்படையில் இது தவறு என்று நிரூபிக்கட்டும், அல்லது அல்லாஹ் ரசூல் சொன்னதை சொல்லட்டும். அல்லாஹ் ரசூல் இந்த இடத்திலே சீன் வைத்து ஓதுங்கள் அல்லது சாது வைத்து ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை சொல்லட்டும், அல்லது அகராதியில இது தவறு என்று சொல்லட்டும்.
இந்த இரண்டையும் விட்டுவிட்டு இதற்கு மாற்று பொருள் கொடுப்பதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன? இது நீங்களோ நானோ எழுதிய புத்தகம் அல்ல, அல்லது சகோதரர் அவரை எழுதிய மற்ற புத்தகங்கள் அல்ல. இது அல்லாஹ்வுடைய கலாம். இது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை. இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்த வழிகாட்டி, அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கப்பட்டது இதன் மூலமாகத்தான். இப்படிப்பட்ட இந்த உம்மத்தின் உயிர் நாடியில் ஒரு தவறு இருக்கிறது என்பதை, தவறே இல்லாத ஒன்றை தவறாக கூறி இங்கு பதிய வைக்கப்படுகிறது என்றால் நிச்சயமாக அவர் இந்த மேடையிலே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார், அல்லது அதை ஒப்புக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதே போல ஒரு செய்தியை சொல்றாங்க, அது தொடர்வாதமாகவே இதை எடுத்து வைக்கிறேன். என்ன அசலா இருந்தா தான் அது மாத்தக்கூடாது, அது வேற மாதிரி இருந்தா தான் ஜியாதான்னு சொன்னா அதிகபட்சம். அரபியில அசலுக்கு 3 எழுத்து இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, ஃபாலன்னு இருக்கும், ஃபா ஐன் லாம். இந்த ஃபால இதை என்ன செய்வாங்க, அதிகமா சேர்ப்பாங்க. 1 எழுத்து சேர்ப்பாங்க, 2 எழுத்து சேர்ப்பாங்க, 3 எழுத்து சேர்ப்பாங்க. இந்த மாதிரி 4, 5, 6 மாறும். இப்படி அதிகபட்சம் சேர்க்கக்கூடியதுக்கு அதிகபட்சம் சேர்க்கணும்னு சொல்றது அசல் 3 இருக்கும். இப்போ அசல் 3 இருக்கிறதுல மாத்தக்கூடாது, அதிகமா இருக்கிறதுல மாத்தலாம். என்ன ஆதாரம் அவர் சொல்லியிருக்காங்க, அது சொல்லணுங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி, அசலாக இருந்தால் மாற்றக்கூடாது, அது ஜியாதாவாக இருந்தால் மாற்றலாம் என்பது அவருடைய வாதம். வாதம் இருக்கு. நம்ம கேட்கக்கூடிய கேள்வியை திரும்பி சொல்றேன். அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், எபுசுத்து என்பதை பாவு சாது பாவு சீனு தாவு, இது அசல். அந்த அசல்ல மாற்றம் பண்ணக்கூடாது. அதே போல அதிகமாக இன்னும் எழுத்துக்களை சேர்க்கிறோம் இல்லையா, அலிஃபை சேர்க்கலாம், நூனை சேர்க்கலாம், தாவை சேர்க்கலாம், லாம இந்த மாதிரி சேர்க்கலாம். இந்த சேர்க்கக்கூடியதுலதான் மாத்திரைக்கு அனுமதி இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இது ஒரு சட்ட பிரச்சனை. எந்த செய்தியை இந்த சபையில் எடுத்து வைத்தார்களோ அந்த சட்ட பிரச்சனைக்கு இப்போது ஆதாரம் கேட்கிறேன். அதுக்கு ஆதாரம் தேட்டும் இன்ஷா அல்லாஹ். அசலில் மாற்றுவதற்கு குர்ஆனில் இருந்தே நான் ஆதாரம் தருகிறேன். இன்ஷா அல்லாஹ் அசலில் மாற்றுவதற்கு அல் குர்ஆனில் இருந்தே ஆதாரம் தருகிறேன். இப்போது நான் கேட்கக்கூடிய கேள்வி, அசலில் மாற்றக்கூடாது, அதிகபட்சத்தில் மாற்றுவது என்பதற்கு ஆதாரத்தை தர வேண்டும் என்று கேட்டு இந்த என்னுடைய உரையை முடிக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, விவாத ஒப்பந்தத்தில் தெளிவாக இருக்கிறது. இதுவரை அவர் விமர்சித்த அனைத்தை பற்றியும் விவாதத்தில் எடுத்துக் கொள்ளப்படும். குர்ஆனுக்கு மாற்றமான ஹதீஸை ஏற்பதாண்டு இன்னொரு தலைப்பு இருக்குது. அதுல நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் இருக்கிறது. ஆனா தர்ஜுமா தொடர்பாக இவர் இதை சொன்னாரா இல்லையா? தர்ஜுமாவுல இதுதான் மிகப்பெரிய தவறு என்று அவர் சொல்லி இருக்கிறார். அதை நம்ம கேட்டா அது அடுத்த தலைப்பில் அது வரும் அப்படிங்கிறார். அடுத்த தலைப்பில் வர்ற விஷயங்கள் இந்த தலைப்புக்கும் பொருத்தமானதா இருந்தா வரத்தான் செய்யணும். ஒரு விஷயம் 2 தலைப்புக்கு பொருத்தமா இருக்கும். அவருடைய ஆர்குமெண்ட் என்ன? என்னுடைய குர்ஆனுடைய தமிழாக்கத்தில் தப்பான செய்தி சேர்த்துட்டேன், இதான் பாரதூரமான விஷயம், இதுதான் முதல்ல பேசி தீக்கணும்ங்கிறாரு. அப்ப தப்பான விஷயத்தை சேர்த்துட்டேங்கிறதுக்கு ஒரு முதல்ல எடுத்து வச்ச விஷயம் என்னன்னு கேட்டா, சாலிம் என்பவர் பால் குடிச்ச விஷயத்தான் எடுத்து வைக்கிறாரு. ரொம்ப அதாவது எப்படின்னு கேட்டா, சாலிம் என்பவர், அந்த விவரத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த புத்தகத்துக்கு நான் பதில் சொல்றேன். சாலிம் என்பவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இளைஞராக இருக்கிறவர் சகுலா என்பவங்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க. சகுலா என்பவருடைய வீட்டுனா என்ன? அபூ ஹுதைஃபா என்பவருடைய மனைவி தான் சகுலா. அவங்க வீட்டுல வந்து போய் கொண்டிருந்தாரு, ஹதீஸ்ல இருக்கிறது. அதை விமர்சிச்சிருக்கிறார். அந்த மாதிரி வார்த்தை ஹதீஸ்ல இருக்கிறது. அந்த சகுலாங்கிறவங்க உங்களுடைய பிள்ளைகள் வளர்ப்பு பிள்ளையா இருக்கக்கூடாது, பெற்றவங்க தான் புள்ள அப்படின்னு அந்த வசனம் இறங்கின பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி சாலிம் பெரிய ஆளா இருக்கிறாரு, வளர்ந்துட்டாரு, தாடி உள்ளவரா இருக்கிறாரு, அதனால நான் அவர் வீட்டுக்குள்ள போறது என் கணவருக்கு பிடிக்கல, இளைஞரா இருக்கிற காரணத்தினால அவருடைய முகத்துல நான் ஒரு அதிருப்தியை காணுகிறேன். இதெல்லாம் ஹதீஸ் வாசகங்கள் இருக்கிறது. அப்ப இத பார்த்த உடனே என்ன ஆகுறாங்கடா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ அவருக்கு பால் விட்டு அருள்ஹி, நீ அவருக்கு பால் விட்டு அவங்க உனக்கு அம்மாவாயிருவாங்க, அவர் உனக்கு பிள்ளையாயிருவாரு. பிள்ளையாயிட்டா என்னவாக? சரியா வரலாம் போகலாம். பிள்ளையும் தாயும் ஒன்னா இருக்கிற பத்தி ஏதாவது கொஸ்டின் ஆகுமா? அவர் அந்த வெறுக்கிறதுக்கு நியாயம் இல்லாம போயிரும் என்று பல ஹதீசுகள் முஸ்லிம்ல இன்னும் பல நூல்கள்ல இருக்குதுங்க. இதை வைத்துக் கொண்டு இதுதான் அகல குர்ஆனுக்கு இவர் இடம் தந்து விட்டார், பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார் அப்படிங்கிறது பெரிய விஷயமாக திரும்ப திரும்ப பல இடங்களில் அவர் பேசிய விஷயமாக இந்த பாலூற்ற மேட்டர் தான் இருக்கிறது.
அப்ப இந்த பாலூற்ற மேட்டர் நான் குர்ஆன்ல தப்பா எழுதியிருக்கிறேன். வாதம் என்ன? இந்த பாலூற்ற மேட்டர் என்பது நான் ஏற்றுக்கொள்ள கூடாத ஹதீஸ்னு எழுதியிருக்கிறேன். அவர் அதை தவறு விமர்சிக்கிறார். அப்ப நான் குர்ஆன்ல எழுதின விஷயத்தை பேசுறேன். எழுதாத ஒரு விஷயத்தை நீங்க சொன்னாதான் அது அடுத்த தலைப்புல வருதுன்னு சொல்லணும். குர்ஆன்ல தர்ஜுமாவில் எதை நான் எழுதியிருக்கிறேனோ, எதை நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்களோ, எதை விமர்சித்திருக்கிறீர்களோ அந்த விஷயங்களை எடுத்தா அது அடுத்த தலைப்புல பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு. அடுத்த தலைப்புலையும் பார்ப்போம். அடுத்த தலைப்புல பார்க்க வேண்டிய விஷயங்களுக்கு இது தேவைப்படுமானால் அடுத்த தலைப்புலையும் பார்ப்போம். இந்த தலைப்புல பார்க்க மாட்டோம்னு சொல்ல முடியாது, பதில் சொல்லி ஆக வேண்டும். அதுல என்ன வருதுன்னு கேட்டா, மார்பகத்துல பால் குடிச்சா பிடிக்குமா, சாலிம் ஹதீஸ விகாரம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு கறந்து கொடுத்து அர்த்தம் வச்சுக்கணுமா? எப்படி கொடுக்கணுமா? பால் கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? கறந்து கொடுத்து கொடுங்க. ஒரு புதிய வார்த்தையை அங்க நுழைக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பால் கொடுங்கிற சொன்னதை இவர் இன்னொரு கேட்கிறாரு, மார்பகத்துல பால் கொடுக்க வச்சா மட்டும் அது அவருக்கு பிடிக்குமா? இந்த வார்த்தையை எக்ஸ்ட்ரா சேர்க்கிறார். இந்த வார்த்தையை அது சொல்ல தனியா சேர்க்கிறானுங்க. அந்த அங்க மட்டும் அவருக்கு பிடிக்குமா அப்படின்னு. இரண்டாவது, நேரடியாக அது பால் குடிக்கிறதுங்கிறதுக்கு என்ன இல்லைங்க, எந்த விதமான ஆதாரம் இல்ல. அப்ப எடுத்து கறந்து கொடுத்தா அது சட்டமாயிருமா, அது அந்த தடை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யோகமாக ஒரு ஆளுக்கு அனுமதியை கொடுக்கும்போது இது ஒரு அனுமதி என்ன கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. 5 கறந்து கொடுத்தார்கள் அர்த்தமா? பால் குடிக்கணும்னு அது என்ன அர்த்தம் தெரியுமா? அது கறந்து கொடுத்த எல்லாரும் சொல்லுங்க. அப்ப இல்ல அவர் திருப்பி சொல்றாங்க. அப்ப கறந்து கொடுத்ததுங்கிற ஒரு அர்த்தம் அது செஞ்சுக்கலாம். அது சாலிக்கு மட்டும் காசு, அதாவது சாலிக்கு மட்டும் பிரத்யேக அனுமதி வச்சுக்கிறேன்னு இதை வச்சு இதை மறுக்க கூடாது என்று அவர் அதுல கடுமையான முறையில விமர்சனம் செய்திருக்கிறார். இது நம்ம என்ன கேட்கிறோம் கேட்டா, கறந்து கொடுத்ததாக சொன்னது யார் உங்களுக்கு சொன்னது? கறந்து கொடுத்தார்கள் என்று நீங்க ஒரு சொந்தமா ஒரு கருத்தை சொல்றீங்கல்ல, அது குர்ஆன்ல அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இருக்குதா? கறந்து கொடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா எப்படி வருது? கறந்து கொடுத்ததாக இவர் சொல்ற ஒன்னையும் பார்த்துக்கிறங்க. கறந்து கொடுக்கிற விஷயமாக ஒன்று சொல்லி இருக்கிறாரா? அகராதி எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப அகராதி வந்தார்ல, அதுக்கடுத்து அந்த அகராதியை சொல்லிக்கிட்டேன். ரலாத்துங்கிற வார்த்தை அதில் பயன்படுத்தப்படுகிறது. ரலாத்து என்ற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வைக்கும் பொழுது ஒன்னு ஹதீஸ் துணையோட விளங்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஹருமுல் மஸ்ஸத்து வலல் மஸ்ஸத்தான். ஒரு தடவை மஸ்னா உறிஞ்சு குடிப்பது, மார்பகத்துல வாய் வைத்து உறிந்து ஒரு தடவை குடிப்பதோ 2 தடவை குடிப்பதோ தாய் பிள்ளை என்ற உறவை ஏற்படுத்தாதுன்னு மஸ்ஸத்து தான். அந்த உறிஞ்சு கொடுப்பதுதான் தாய் பிள்ளைங்கிற உறவுக்கு உரிய காரணம். 5 தடவை இருந்தா தான் தாய் பிள்ளைன்னு வரும். ஒரு தடவை உறிஞ்சு குடிச்சா அது வராது, 2 தடவை உறிஞ்சு குடிச்சா வராதுன்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஸத்து என்ற வார்த்தை போடுகிறார்கள். மஸ்ஸத்து என்றால் மார்பகத்துல வாய் வைத்து பால் அருந்துதல் என்று அர்த்தம். அதுதான் சட்டத்தை உண்டாக்கும். கறந்து குடிக்கிறது வராது. அதே மாதிரி இது முஸ்லிம்லயே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இது அது மாதிரி இன்னொரு ஹதீஸ் மோஜமுல் அவ்ஸத்ல சஹீஹான ஹதீஸ் வருகிறது. அமிஸ்ஸீஹி, நீ அவருக்கு மார்பகத்துல வாய் வைத்து நீ பால் குடு, தஹ்ருமி அலைஹி, அவருக்கு நீ ஹராமாகி விடுவாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே சாலிம் விஷயத்துக்கு அருளிங்கிற வார்த்தைக்கு பதிலாக அமிஸ்ஸிங்கிற வார்த்தையை சொன்னதாகவும் ஹதீஸ் இருக்கும் பொழுது இவர் என்ன செய்யறார்? என்னுடைய இந்த தர்ஜுமாவுடைய இந்த விளக்க குறிப்பை மறுப்பதற்காக வேண்டி கறந்துதான் குடிச்சாங்க என்று ஒரு அர்த்தம் செய்கிறார். சுயமா செய்கிறார், எந்த ஆதாரமும் இல்லாமல் செய்கிறார். அது மாத்திரம் இல்லாம அகராதி எடுத்து பாத்தீங்கன்னா மோஜமுல் லுகத்துல் ஃபுகஹாவுல இருக்கிறது. ரலா என்றால் மஸ்ஸதிய, ரலா என்ற அந்த அரபு சொல்லுக்கு மார்பகத்தில் வைத்து உறிஞ்சு குடித்தான், அதான் அர்த்தம். அதே மாதிரி அல் மத்லாங்கிற அகராதி நூல்ல இருக்கிறது அர் ரலாவு மஸ்ஸுஸ்ததி. ரலா என்கிற வார்த்தை மார்பகத்துல பால் குடிப்பதுதான். ரலா சபியு சதிய, ஒரு குழந்தை மார்பகத்திலே பால் அருந்தினான். இது மாதிரி இம்ராத்துன் முருந்தி என்று எப்ப சொல்லுவோம் கேட்டா, இதா காணத்து துருந்திவு வலதகா சாத்தன் பாத சாத்தின், கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டே இருப்பாள, அவளுக்கு அந்த வார்த்தை சொல்லப்படும். இன்னும் சொல்ல போனா இதாக்கான சதியுகா ஃபீபமி வலதிகா, அவருடைய மார்பகம் குழந்தையுடைய வாய்க்குள்ள இருந்தா தான் ரலாங்கிற வார்த்தை சொல்லப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது மத்தலங்கிற இருக்கிறது, மோஜமுல் வசீத்துங்கிறதுல இருக்கிறது. அதுலயும் இம்தஸ சதியகா அவ் லராஹா, ரலாவுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா அவருடைய மார்பகத்துல உறிஞ்சு குடிச்சான் என்பதுதான் அர்த்தம். அதே மாதிரி குர்ஆன்ல ஆதாரம் காட்டுறாங்க. அதுல ஹர்ரம்னா அலைஹில் மராலிய,
மூசா நபிக்கு பால் ஊட்ட பெண்கள்லாம் வரும் பொழுது அந்த பால் ஊற்ற தாய்மார்களை எல்லாம் ஹராமாக்கி விட்டு அவங்க அம்மாட்ட மட்டும் பால் குடிக்கிற மாதிரி செய்தோம். அந்த மூசா நபி சம்பவம் அது சொன்ன விவாதத்தில் அவ்வளவு விவரமா சொல்ல முடியாது. அதே மாதிரி சுபுல் சலாம்ல சொல்றாரு, ஒலா யஹ்பா அன்ன ரலாத்த லுகதன் இன்னமா தஸ்துகு அலாமன் கான ஃபி சின்னி, சின்ன வயசில் உள்ளவருக்கு தான் அது பொருந்தும். ரலாத்துங்கிறது அலல் லுகத்தி வரதத்து ஆயத்துல் ஹவுலைனி, இந்த லுகத்துப்படிதான் 2 வருடங்கள் பால் ஊட்டுவார்கள் என்ற வசனம் கூட வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஷரஹு ஜர்கானில கூட என்ன செய்யறாருன்னு கேட்டா, லாஹி வயதஹு பாலுஹும் பி அன்ன லாஹிரல் ஹதீஸி அன்னஹு ரலஅ மின் சதீஹா, மார்பகத்தில் இருந்தான் பால் குடித்தார்னு அந்த ஹதீஸ் சொல்லுது. உறிஞ்சி கறந்து குடிக்க சொன்னாங்கன்னு இவர் அதை நியாயப்படுத்துறதுக்கு, அது எப்படி அந்நியப்பட்ட பால் குடிக்கிறது கேள்வி வரும் இல்லையா, அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னு கேட்டா அந்த விளக்கங்கள்ல சொல்லி இருக்கிறாரு, அது கறந்து குடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறாரு, வாயை வச்சு குடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதனால அந்த ஹதீஸை மறக்க வேண்டியது இல்லைங்கிறாங்க. ஆனா அதுக்கு ஹதீஸ்ல பார்த்தா கூட அது கறந்து குடித்தது அல்ல. அந்த ஹதீஸ் சொல்வது கறந்து குடித்ததை சொல்லல. ஏன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் பால் குடிக்க சொன்னாங்கல்ல, பால் கொடுக்க சொன்னாங்கல்ல, அப்ப அந்த அம்மா கேட்கிறாங்க, கைஃப உறுதி, நான் எப்படி அவருக்கு பால் கொடுப்பேன், ஒவ்வொரு ரஜுலும் கபீரும் ஒரு பெரிய ஆளா இருக்கிறாரு, கறந்து குடிக்கிறது பெரிய ஆளா இருந்தா சின்ன ஆளா இருந்தா அந்த அம்மா பால் குடிக்க சொன்ன அம்மா என்ன கேட்கிறாங்க, அவருக்கு போய் பால் கொடுக்க சொல்றீங்க, அவர் பெரிய ஆளா இருக்கிறாரு, இவர் சொல்ற கறந்து கொடுக்கிற அர்த்தமா இருந்தா தப்பாவுல கறந்து கொடுக்கிறது பெரிய ஆளா இருந்தா சின்ன ஆளா இருந்தா என்ன, அவ பெரிய ஆளா இருக்கும் போது கறந்து எப்படி கொடுக்க வாயில் கொண்டு எப்படி வைக்கிறது என்கிறது அந்த அம்மாவுடைய கேள்வி. இந்த கேள்வியை கேட்ட இதுவும் விளக்குது, கறந்து குடிக்கிறது இல்லைன்னு. பஸ்ஸமா ரசூலுல்லாஹி இதை கேட்ட ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிப்பாங்க, இயல்பான ஒரு செய்தி சிரிப்பாங்களா, சிரிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அது அலிம்து அன்னஹு ரஜுலுன் கபீருன், பெரிய ஆள் தான் எனக்கு தெரியும், குடு அருளை, நீ மார்பகத்தில் வாயை வைத்து பால் குடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க, அப்படிலாம் கிடையாது என்று என்னுடைய தர்ஜுமாவில் எழுதுனதை பொய்யாக்குறதுக்காக வேண்டி கட்டும் கோபத்தோடு இந்த விஷயத்தை விமர்சிக்கிறார். அது மாத்திரம் செய்யல, அருளியின் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அந்த அம்மா கேட்கிறாங்க, இன்னஹு யூலஹியத்தின், அவர் தாடி உள்ள ஆளா இருக்கார், அவருக்கு எப்படி நான் பால் கொடுப்பேன், அவர் தாடி வச்சிருக்கிறார், அவருக்கு எப்படி நான் பால் கொடுக்கிறது என்று கேட்ட உடனே நீ குடு அருளி. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லல, கறந்து குடுன்னு சொல்லல, பெரிய ஆளுன்னு சொன்னோட என்ன சொல்லிருக்கணும், அப்படி பெரிய ஆளா அப்படின்னா கறந்து கொடுத்திருப்போம் சொல்லல, அருளி மறுபடியும் மார்பகத்தில் வைத்து கொடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கறந்து குடித்தார்கள் என்றதுக்கு விளக்கம் வைத்துக் கொள்ளலாம். அதனால இவர் இந்த ஹதீஸை மறுத்து தப்பு, நான் அந்த ஹதீஸ் தவறுன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணுமா, கறந்து குடிக்கிற அதை விட முக்கியமானது தெரியுமா, கறந்து குடிக்கிறது தான் அர்த்தம் எல்லாரும் சொல்லியிருக்காங்களாம், இந்த 3 பேர் இல்லைன்னு இருக்கிறாங்க, கறந்து கொடுத்ததுதான் அர்த்தம் என்று எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள். வேற என்ன செய்யறாரு அவர், அதுல எடுத்திருக்கல, அது வருதா, வரமாட்டேங்குதோ, ஆடி வரமாட்டேங்குதா, அவங்க லைன்ல ஏதோ பண்ற மாதிரி தெரியுமா, சரி பண்ணிக்கீங்களா, ஒரு சின்ன ஒரு நிமிஷம் பிரேக் சரி பண்ற வரைக்கும், கிளிப்பிங் போடாதான் நல்லா இருக்கும், ஒரு 5 நிமிஷம் சின்ன பிரேக் விட்டுக்கிறேன் சரி பண்ற வரைக்கும் செய்யலாமா, உங்களும் செக் பண்ணிக்கிறேங்க, அதுதான் நல்லா இருக்கும், ஒரு 5 நிமிஷம் பிரேக் விடுங்க, ஏன் டைம் பேச நான் அதை எபிசோடு சொல்றேன், இது சொல்லிட்டு சில வைக்கிறதுக்காக தான் ஏதோ ரசூலுல்லாஹ் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் சார அலா நஹ்ஜில் யௌமித்தீன். மதிப்பிற்குரிய சகோதரர்களே, இரண்டு உரையில், முதலாவது உரையில் பஸ்தன் என்பது ஏன் தவறு என்று கேட்டோம். அதற்கு பதில் சொல்லக்கூடிய அவர், பஸ்தன் என்று லிசான் அரபில் ஏற்றுக்கொள்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதும், அதிகபட்ச வார்த்தையில் தான் மாற்றம் கொண்டு வர வேண்டும், அதன் அசலில் மாற்றம் வராது என்பதையும் இங்கு கூறி அவருடைய இதை முடித்தார். நாம் அதற்கும் கேட்டோம், அதற்கு ஆதாரம் தாருங்கள் என்று கேட்டோம். அதற்கு ஆதாரம் தருவோம், கடைசியில் கூறுகிறேன் என்று சொல்லி கூறாமலேயே முடித்து விட்டார்கள். நன்கு கவனிக்க வேண்டும் என்பதற்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தை நன்கு நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். 2 விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒன்று, பஸ்தன் என்பது ஏன் தவறு, ஏன் அர்த்தம் வராது, அதிகபட்ச வார்த்தையில் தான் அரபியில் மாற்றம் என்றால் அதற்கு என்ன ஆதாரம், அதோடு சேர்ந்து லிசான் அரபை ஏற்றுக்கொள்ளலாமா கொள்ளக்கூடாதா, மொழி அகராதியை காமுசுல் வஹீத்தை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்ற அடுக்கடுக்கான கேள்வியை இந்த 2 அமர்விலே நாம் அவர்களுக்கு முன்னர் வைத்திருக்கிறோம். அப்படி அவர்கள் தரவில்லை என்றால், தந்தால் அதை பற்றி விவாதிப்போம். அப்படி தரவில்லை என்றால் அவர்கள் குர்ஆனில்
எழுத்துப்பிழை இருக்கிறது, குர்ஆனில் தவறு இருக்கிறது என்று இந்த உம்மத்தின் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய குர்ஆனை பற்றி சந்தேகத்தை எழுப்பக்கூடிய அந்த வார்த்தையை நான் மாற்றுகிறேன் என்று அவர்கள் இங்கு தெரிவிக்க வேண்டும். ஒன்று ஆதாரம் சமர்ப்பிக்க வேண்டும், அல்லது எப்படி இது ஒன்று ரெக்கார்டிங் பிரச்சனை இல்லை, அல்லது அவர் அதுக்குரிய இந்த வாபஸ் வாங்குதலை அவர்கள் முன்வைக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கும் தெரியும் அவர்கள் எங்கு இந்த கிளிப்பை போட்டு காமித்தார்களே அது என்ன நான் பேசலன்னா சொல்றேன், இல்ல நான் பேசினதுதான் சரிதான், இங்க யாருமே எங்க மறுக்கல, எல்லாம் என்னுடைய இதைத்தான் போட்டு காமிக்கிறாங்க, நான் பேசினது யாரும் மறுக்கல, அதை பற்றி விவாதிக்க மாட்டேன்னு சொல்லல, விவாதிக்க மாட்டேன் சொல்லவில்லை. குர்ஆனை பற்றி இந்த விவாதம் இருக்க வேண்டும், இதற்கு அடுத்த விவாதம் ஹதீஸை பற்றி இருக்க வேண்டும், அதற்கு அடுத்து அந்த நாளிலே அடுத்த பகுதியாக சஹாபாக்களை பற்றி இருக்க வேண்டும், அதற்கு அடுத்த பகுதியாக பொய்யன் யார், முஜிபுர் ரஹ்மானா பி ஜெயின்லாப்தீனா என்ற இந்த தலைப்பில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் விவாதத்தை நாம் கையெழுத்து போட்டிருக்கிறோம். ஆகையினால் இங்கு நான் விவாதிக்கவில்லை என்றெல்லாம் சொல்லவில்லை, பதில் சொல்வேன். ஆனால் ஏன் நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று நாம் ஏன் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோம்? நான் எடுத்து அந்த குர்ஆனை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரு விஷயத்தை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரை டிஎன்டிஜேக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கும் முஜிபுர் ரஹ்மானுக்கும் நடக்கக்கூடிய ஒப்பந்தம் என்று அது எழுதி கையெழுத்திடப்படவில்லை. டிஎன்டிஜே சார்பாக பி ஜெயின்லாப்தீன் என்று கூட எழுதப்படவில்லை. பி ஜெயின்லாப்தீன் என்பவருக்கும் முஜீபுக்கும் என்றுதான் இங்கு கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இந்த அவர்கள் எழுதிய அந்த தர்ஜுமாவில் எனக்கும் அவருக்கும் நேரடியாக நடக்கக்கூடிய ஜமாத்துடைய தொடர்பின்றி நடக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தில் நான் அவருக்கு முன்னர் வைக்கக்கூடிய கேள்விக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும், நான் அதை முதல் துவங்க வேண்டும் என்பதுதான் அங்கு அக்ரிமெண்டிலே ஷர்த்தாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் எந்த கேள்வியை நான் எடுத்து வைத்தேனோ அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினால் எல்லா கேள்வியும் அவங்க கேள்வி கேட்கிறாருன்னா நான் பதில் சொல்றேன். வேண்டாம் குர்ஆனுடைய தர்ஜுமாவை ஏன் தர்ஜுமான்னு சொல்லிட்டோம், முஜிபுர் ரஹ்மான் சொல்லிட்டு தந்துட்டேன். எந்த கேள்வியை கேட்டாலும் நான் பதில் சொல்லிட்டு போறேன். யார் எழுதினாத அப்படி என்ன அந்த காப்பிரைட் எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி 2002 இருந்து 2009 வரைக்கும் அதுல உள்ள லாபம் எல்லாம் இருந்தா அவங்க திரட்டு நஷ்டமா இருந்தா நான் ஏத்து கொடுக்குறேன். அந்த மாதிரி கொடுத்து ஏத்துக்கிட்டோம்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன். என்ன கேட்டாலும் கேளுங்க. ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த மாதிரி எதை வேண்டாலும் விவாதிக்க தயார். யாராச்சும் ஒரு ஆளு கேள்வி உங்க தர்ஜுமாவுல தப்பு இருக்குன்னு சொன்னா உடனே வால் போஸ்ட் பிஜே விவாதிக்க தயார். அப்படி இல்ல, தப்பு எங்கன்னா தப்பு எங்கன்னு கேட்போம், அதுக்கு நாம பரிசீலிப்போம் அப்படின்னு ஒரு நிலையில நாம் இன்ஷா அல்லாஹ் நாம இருப்போம். ஆக அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் இந்த செய்தியை சொன்னதுனால சொல்றோம், இங்கு எந்த ஒப்பந்தமும் மீறப்படவில்லை. ஒப்பந்தம் என்பதை நாம் துவங்க வேண்டும், நான் வைக்கக்கூடியதற்கு அவர்கள் பதில் தர வேண்டும். நான் பேசியதில் நான் எடுத்து வைக்க வேண்டும். அதில் இருக்கிறது ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை, இதுவரை முஜிபுர் ரஹ்மான் இந்த தர்ஜுமா பற்றி பேசியது இருக்கு, யார் மறுத்தா? அதில் நான் எடுத்து வச்சேனா இன்ஷா அல்லாஹ் எடுத்து வைப்பேன். நான் பேசினிருந்து நான் எடுத்து வைப்பேன், அப்போதுதான் அது விவாத பொருளாகும் என்பதை உங்கள்கிட்ட பதிய வச்சுக் கொள்றேன். ஆகையினால் இங்கு போடப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒன்றுக்கும் நான் பேசியது இன்னும் மறுக்க முடியாது. அதுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் பதில் சொல்வோம். கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். பஸ்தத்தன் என்பது தவறு, அதற்கு பொருள் இல்லை என்பதற்கு அகராதியிலே ஆதாரத்தை சமர்ப்பியுங்கள். லிசான் அரபி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன வார்த்தை சரியாக இருந்தால் அறிவியுங்கள், அல்லது அதை தவறு என்றால் நீங்கள் அதை வாபஸ் வாங்குங்கள். அதிகபட்சமாக ஒரு வார்த்தையிலே 3 எழுத்து உள்ளது, அதிகபட்சமான உள்ளதைத்தான் மாற்ற வேண்டும். குறைந்த 3 எழுத்து இருந்தால் மாற்றக்கூடாது என்று நீங்கள் சொன்ன இலக்கணத்திற்கு இங்கு ஆதாரம் தாருங்கள். இந்த கேள்வியை நான் உங்களுக்கு மத்தியிலே இங்கு மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் அடுத்த ஒரு செய்திக்கு வருகிறேன். அதுவும் இன்னும் ஒரு அடுத்த செய்தி வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களுடைய கவனத்தில் கொண்டு வர்றேன். தவறுகள் பல விதத்தில் அப்படி மலிஞ்சு கிடக்குது. ஆரம்ப அட்டையிலிருந்து அட்டை வரைக்கும் எங்கு பார்த்தாலும் தவறுகள், எங்கு பார்த்தாலும் யூகங்கள், எங்கு பார்த்தாலும் சொந்த கருத்து திணிப்புகள், எங்கு பார்த்தாலும் அரபி மொழிக்கு மாற்றமான இலக்கணங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு
சாதாரண புத்தகம் எழுதப்படுவதில் செலுத்தப்படக்கூடிய கவனத்தை கூட இந்த அல் குர்ஆனுடைய வேதத்தில் செலுத்தப்படவில்லையோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு தவறுகள் மலிந்து கிடக்கின்றன. அதில் நாம முதல் இதை எடுத்து வச்சோம்னா அல்லாஹ்வுடைய கலாம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை இந்த விவாத பொருளா எடுத்து வைக்க அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நான் சொன்னால், நீங்கள் ஓதினால் அது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த வார்த்தையில் உள்ள தவறு என்று இங்கு பதிய வைக்கப்படுகிறது. 7 எடிஷனில் அது வந்துவிட்டது. இந்த போன்ற தவறுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம். அதே போல இன்னும் பல முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் தர்ஜுமாவில் அவர் என்னென்னவெல்லாம் தப்பும் தவறுமாக பண்ணி இருக்கிறார், எதையெல்லாம் விட்டு இருக்கிறார், எதையெல்லாம் வேண்டுமென்றே கட் பண்ணி இருக்கிறார் என்பதெல்லாம் சமர்ப்பிக்க இருக்கிறோம். அதே போல அடுத்தபடியாக இன்னொரு வகையான தவறு இருக்கிறது. என்ன? தஃப்சீரில் அவர் பண்ணிய விரிவுரை என்ற பெயரிலே அவர் செய்துள்ள அந்த மோசடிகள், அந்த பித்தலாட்டங்கள், இவைகளெல்லாம் அடுத்த ஒரு நிலையில் இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் நாம் முதலில் பிஸ்மில்லாஹ் என்று இந்த வாதத்தை தொடங்குறதுக்கு எடுத்துக்கொண்டது கலாமுல்லாவை ஆரம்பிப்போமே, அல்லாஹ்வுடைய வார்த்தையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை நாம் முன்வைப்போமே என்றுதான் இந்த விஷயத்தை நாம் என்ன செஞ்சிருக்கோம், முன் வச்சிருக்கோம். இதுக்குரிய காரணத்தையும் புரிஞ்சுக்கணும். எல்லாத்திலையும் தவறுக்கு இதுக்கு மட்டும் பிடிச்சி நிக்க கூடாது. கலாமுல்லாவிலும் தவறு செய்து சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். குர்ஆனை சந்தேகப்படும் ஒரு நிலையை வரிக்கு வரி பதிய வைத்திருக்கிறார். எத்தனை இடங்களில் இருக்கிறது? தொகுக்கப்பட்ட வரலாறுல தவறாக எழுதிவிட்டார்கள், அதை இந்த உம்மத் ஏற்றுக்கொண்டது. தவறாக எழுதிவிட்டார், அது அப்படியே வருகிறது. மாற்றினால் குழம்பிவிடும் என்றதுக்காக அன்றிலிருந்து இன்று வரை தவறாக இருக்கிறது. நவுது பில்லாஹ். எந்த உம்மத் ஏற்றுக்கொள்ளும்? சிந்திச்சு பார்க்கணும். உம்மத் ஏற்றுக்கொள்ளுமா? குர்ஆன்ல தவறு இருக்குன்னு ஏற்றுக்கொள்ளுமா? நாம் இங்கு ஏற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கிறோம். 7 எடிஷனில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இங்கு வந்து நாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கலாம், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து துவக்கப்பட்ட இதை சாதாரண விஷயமாக திசை திருப்பப்படுவதை இருந்து நீங்கள் ஜாக்கிரதையாக அதை உன்னித்து கவனிக்க வேண்டும் என்று கேட்டு அடுத்த ஆதாரங்களை அவர் எடுத்து வைத்தாலும் வடிக்காவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் நாம் எடுத்து வைக்க இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த சாலிமுடைய விஷயமா அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் சொல்லாம விட போறது இல்ல, அவரதையும் சொல்லிவிட்டு சொல்லுவேன். நான் போன தடவை சொல்லாம விட்டு போயிட்டாரு, டயத்தினாலதான் விட்டு இருக்குது. அதுல நேரம் முடிஞ்சதுனால அந்த எபிசத்துக்கு சொல்லுவோம். சொல்லாம என்னமோ சபையே கலைஞ்ச மாதிரி என்ன செய்யலாம், இதுவரை சொல்லவில்லைங்க கூடாது. அது எப்ப சொல்லணும்? முடியும் போது சொல்லாட்டிதான் இதுவரை சொல்லலைங்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் அவர் என்ன கேட்கிறாருன்னா, இதுல ஒண்ணு சொல்லிட்டு அதை சொல்றேன். அதாவது லிசானுல் அரபுல இருந்ததை ஏத்துக்கிறீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது லிசானுல் அரபுங்கிறதுங்க அகராதி, வரலாறு, சொந்த கருத்து, பல விஷயங்களையும் தொகுத்து எழுதப்பட்ட ஒரு நூல். அதுல ஏற்றுக்கொள்ளத்தக்கதும் இருக்கும், அதுக்குரிய கிரவுண்டோட இருக்கணும், ஏற்றுக்கொள்ளாதும் இருக்கும். ஒரு உதாரணத்துக்காக நான் ஒன்று சொல்றேன். இது லிசானுல் அரபுல எழுதின பிரகாரம் நீங்க என்ன செய்யணும், அர்த்தம் செஞ்சு எனக்கு காட்டணும். என்ன செய்யணும்னா லிசானுல் அரபுல சொல்றாரு. குர்ஆன்ல வந்து அதுவும் அவர் எடுத்து கூட வைக்க நினைச்சிருக்கலாம். லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பின்னு குர்ஆன்ல இருக்கும். கஹ்ஃப் சூராவுல லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பின்னு வரும். ஆனா இலக்கண பிரகாரம் லாக்கின்ன என்றுதான் வரணும். லாக்கின்னாண்டு நீட்டி வரக்கூடாது, இலக்கணப்படி வரவே கூடாது. அப்ப லாக்கின்ன ஹுவல்லாஹு ரப்பின்னு வர்ற இடத்துல லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பின்னு அந்த அலிஃபை போட்டு எழுதி இருக்கிறாங்க. இத வந்து லிசானுல் அரபுக்காரர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அது ஏன் அலிஃபு போட்டு எழுதுனாங்கன்னு சொன்னா பல பேர் இந்த முட்டையை போட்டு நினைச்சிட்டாங்க, வாசிக்காதீங்கன்ட்டாங்க. ஆனா இவர் லிசானுல் அரபு என்ன சொல்றாருன்னு கேட்டா, லாக்கின்னி அன ஹுவல்லாஹு ரப்பி. லாக்கின்னா, அதாவது லாக்கின்னா எப்படி வரும்னா லாக்கின் அனன்னு இருந்துச்சான். லாக்கின்னா இருக்குதுல, லாக்கின்னா என்பது ரெண்டா பிரிக்கிறாரு. லாக்கின் அன, அந்த அலிஃபை எடுத்துட்டு லாக்கின் நாண்டு வந்துச்சு, அதனால நீட்டி வச்சிருக்குது. அப்ப லாக்கின் வேற, அனடா நான் அர்த்தம். லாக்கின்னா என்றாலும் அர்த்தம், அணை என்றால் நான் என்ற அர்த்தம். இந்த லாக்கின்னாவை எப்படி பிரிக்க வேண்டும் என்றால் லாக்கின் அனன்னு பிரிக்கணும். அப்படிதான் இது அசல் சொல்றாரு, தக்குதீர் அப்படின்னு ரிஷான் சொல்றாரு. இவர் சொல்ற அர்த்த பிரகாரம் மொத்தத்துக்கு அர்த்தம் செஞ்சு எனக்கு காட்டணும். எப்படி காட்டணும்? லாக்கின்னா, அவர் சொன்ன அர்த்த பிரகாரம் லாக்கின் அன என்றாலும் நான், ஹுவ அவன், அல்லாஹு இறைவன், ரப்பி அல்லாஹு அல்லாஹ், ரப்பி என் இறைவன், அதான் என்றாலும் நான் அவன், அல்லாஹ் என் இறைவன். அல்லாஹ் என்ன அர்த்தம்ன்றான்? லாக்கின் அன ஹுவல்லாஹு ரப்பிக்கு மொத்தம் அர்த்தம் செஞ்சு காட்டணும். அது லிசானுல் அரபுக்காரர் சொல்றாரு. லிசானுல் அரபுக்காரர் சொன்னாலே அது அர்த்தம் வருதான்னு பாக்குறோம். அவர் லாக்கின்ங்கிறத ரெண்டா பிரிச்சார தவிர அதுக்கப்புறம் ரப்பின்னு வருத நான் தான் என் இறைவன் சொல்ல முடியுமா?
நான் தான் அல்லாஹ் சொல்லிவிட்டு நான் தான் ரப்பி என் இறைவன் எப்படி சொல்லுவான்? உன் இறைவன் சொல்லுவான். அல்லாஹ் வந்து என் இறைவன் சொல்லிக்கிறவானா? இவர் சொல்றபடி லிசானுல் அரபுக்காரர் சொல்றபடி அவர் பிரிச்சோம்னு சொன்னா என்ன வர? லாக்கின் அன ஹுவல்லாஹு ரப்பி, நான் தான் என்றாலும் நான் தான் அவன் அல்லாஹ் என் இறைவன். அதுக்கு அர்த்தம் கூட வராது. என்ன இது லாங்குவேஜ்? இது அல்லாஹ்வுடைய கலாம் எவ்வளவு பசாகத்தான ஒரு உயர்ந்த தரத்துல உள்ளது. அப்ப இதை வந்து லாக்கின்னாங்கிறது எழுத்துல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில அது எடுத்துக்கொள்வதை தவிர இந்த லிசானுல் அரபுக்காக தான் சொல்றேன். லாக்கின்னா விஷயத்தை எடுத்து வைக்கும் வேற ஆன்சர் பண்ணிக்கிறேன். லிசானுல் அரபுல உள்ள ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டா லிசானுல் அரபுல உள்ளது அகராதியும் இருக்கிறது. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா குர்ஆன்ல உள்ளதை சில பாக்குவாங்க, பஸ்தத்துன்னு இருக்குது. அப்ப இதை வச்சுட்டு அவர் இலக்கணமா எழுதுறது. அவங்க குர்ஆனுக்கு முந்தின அகராதி கிடையாது லிசானுல் அரபுங்கிறது. குர்ஆன் எல்லாம் வந்த பிறகு குர்ஆன்ல உள்ளதையும் வைத்துக் கொண்டு என்ன செய்வாங்க? எழுதுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் குர்ஆன்ல வந்து இன்ன ஹாதானி ல சாஹிரானி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. இன்ன ஹாதானி ல சாஹிரானி என்று சொல்லி வரக்கூடாதுங்க. அது தவறு, இலக்கண பிரகாரம் தவறு. எந்த இலக்கண பிரகாரம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தி இருந்த இலக்கண பிரகாரம் இன்ன ஹாதைனி தான் வரணும். இன்ன என்று வந்துருச்சுன்னு சொன்னா இன்ன ஹாதானின்னு வரவே கூடாது. ஆனா குர்ஆன்ல நீங்க பார்த்தா எப்படி இருக்கு? இன்ன ஹாதானி ல சாஹிரானின்னு இருக்கும். இத பத்தி ஆயிஷா நாயகி கிட்ட பேசும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நீ வந்து தப்புப்பா, அது வந்து தப்பா எழுதிட்டாங்க, கத்தவுல் காத்திபு இன்ன ஹாதைன்னு வாசிக்கிறாங்க. அதான் இன்ன ஹாதானி ல சாஹிரானின்னு குர்ஆன்ல இருக்குது. அது ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அது எழுத்தர் செய்த தவறு, ஹாதானி வரக்கூடாது, ஹாதைனி தான் வரணும், ஹாதானி தப்பா எழுதிட்டாருங்கிறாங்க. அப்ப இது கொல்லாமல் விடமாட்டார்கள், பயங்கரமான விஷயங்கிறீங்களே. ஆயிஷா நாயகி வந்து இது ஹத்தவுல் காத்திபுங்கிறாங்களே, எழுத்தர் செய்த பிழைங்கிறாங்களே. அப்ப அது மாதிரிலாம் எழுத்தர்கள் செஞ்சு இருக்கிறாங்க, அதுக்கு நிறைய முன்மாதிரி இருக்கிறது. ஆனால் குர்ஆன் எதை கொண்டு பாதுகாக்கப்பட்டுச்சு விளங்கிக்கணும். குர்ஆன் எதை கொண்டு பாதுகாக்கப்பட்டுச்சு? தில்க ஆயாத்துன் பையினாத்துன் ஃபீ சுதூரில் லதீன ஊதுல் இல்ம், கல்வி கொடுக்கப்பட்டவர்களுடைய உள்ளங்களில் இந்த வசனங்கள் பாதுகாக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் உள்ளங்கள்ல மனப்பாடம் கரெக்டா பண்ணி வச்சிருப்பாங்க, அதை வச்சுதான் கரெக்ட் பண்ணணும் என்பதை என்ன செய்யறாங்க விளங்கிக்கணும். லிசானுல் அரபுல இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவர் இந்த இருக்கிறதுனால அவர் சொல்றாரு. பஸ்தத்தின் குர்ஆன்ல ஒன்று எழுதப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம இந்த பஸ்தத் சம்பந்தமாவே நீங்க பாருங்களேன். இன்னும் அதாவது அந்த ஆயிஷா நாயகி சொன்னதை படிக்கிறேன். அதாவது இன்னல்லாஹ லஸ்தஹியா மினல்லாஹி தஆலா அன் நக்ர இன்ன ஹாதானி. ஆயிஷா நாயகி பேசும்போது எபுன உக்தி ஹாதா கதவு மினல் காத்திப், குர்துபில ஆயிஷா நாயகி சொன்னது எடுத்து எழுதுறாங்க. என்னுடைய சகோதர மகனே, இது இன்ன ஹாதானின்னு வரக்கூடாது, ஹாதைனின்னு வரணும், எழுத்துறவங்க தப்பா எழுதிட்டாங்க. அப்ப எழுதுனவங்க தப்பா எழுதிட்டாங்கன்னா அப்படிதான் இருந்துட்டு நினைக்கிறேன். ஆயிஷா நாயகி எதை தப்பா எழுதிட்டாங்கன்னு சொன்னாங்களோ அப்படிதான் குர்ஆன்ல இருந்துகிட்டு இருக்கிறது. அப்ப நீங்க இந்த குர்ஆன்ல பயங்கரமா அப்படி சொல்றீங்களே, அல்லாஹ் எப்படி பாதுகாத்தாங்கறான்? எழுத்துக்களை ஓசையை தான் பாதுகாத்தான். எழுதுறவங்க முன்ன பின்ன எழுதிடுவாங்க, ஆனா மனப்பாடத்தின் மூலமா தான் அது பாதுகாக்கப்படுதுங்கிறது அடையாளமாகத்தான் இந்த ஆயிஷா நாயகியுடைய சொல்லை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம். இது தப்ரீலையும் எடுத்து காட்டுறாங்க, குர்துபிலையும் எடுத்து காட்டுறாங்க ஆயிஷா நாயகி சொல்ல. இந்த இது அல்லாம இன்னும் சொல்ல பண்ண கவனிங்க. சில ஆளுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, குர்ஆன்ல பஸ்த சீன் டாபிக் தான் பேசிட்டு இருக்கிறோம். பஸ்த எபுசுத்துங்கறத இந்த சீன் டாபிக்லயே பஸ்தத்தண்டு இருக்கிற மாதிரியே பிபாசித்தின் சீன் தான் இருக்குது. சாது வச்சு சொல்லலாம்னு ஒருத்தர் சொல்ற நைசாபுரி, நீங்க ஓதுவீங்களா சாது வச்சு? குர்ஆன்ல பிபாசித்தின் சீன் வச்சு இருக்கிறது, சாது வச்சு சொல்லலாம். மாயிதாவுல 28வது வசனத்துக்கு சொல்றாரு. எபுசுத்து ரிசுக்கன் இருக்குது, அந்த இடத்துல என்ன செய்யலாம், அதை சாது வச்சு சொல்லலாம்னு ஒருத்தர் சொல்றாரு. அதே மாதிரி வந்து இப்னு அப்பாஸுடைய கிராத்தான், இப்னு அப்பாஸ் தக்வான்லாம் சொல்லி இருக்காங்க. குர்ஆன்ல எழுதப்பட்ட குர்ஆன்ல சீன் இருக்குதுங்க. எழுதப்பட்ட குர்ஆன்ல சீன் இருக்கும் பொழுது அதை பிடிச்சி சாதா ஓதலாங்கிறாரு யார்? இப்னு அப்பாஸ். ஆயிஷா நாயகி காத்திபுடைய தவறுங்கிறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாரு இத சீனை இங்கேயும் சாதா ஓதலாம், ஒரு இடத்துல இருக்கு சாதா, இங்கேயும் சாதாக ஓதலாம் என்று சொல்லி என்ன செய்யறாரு இப்னு அப்பாஸ் சொல்லி காட்டுகிறாரு. அதே மாதிரி ஒலா தபுசுத்துஹா குல்லல் பஸ்த் சீன் தான் இருக்கு குர்ஆன்ல, இதையும் சாதா ஓதலாங்கிறாரு. இது வந்து சூரத்துல் பனி இஸ்ராயீல்ல. அது மாதிரி வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய சொல்லி இருக்கிறாங்க. எதனால சொல்றாங்கன்னு கேட்டா இந்த எழுத்துக்களில் வருகிற பிழையினாலதான் சொல்றாங்க. நம்ம உள்ளத்தில் தான் நல்லா பாதுகாத்திருக்கானே தவிர எழுத்துல பிழை வந்ததற்கு இந்த லிசானுல் அரபு இதெல்லாம் நீங்க காட்டாதீங்க. அசல் வந்து அதுதான் வந்து சொல்லிட்டாரு. அடுத்து என்ன கேட்கிறாரு, அசல் மாறாது ஜாயிதானதுதான் மாறும் என்பதற்கு என்ன ஆதாரம் கேட்கிறாரு. அசல் மாறும்ங்கிறதுக்கு தான் ஆதாரம் சொல்லணும். அசல்னா அசல் தானே, அசல்னா என்ன எழுத்து, அதான் நேச்சுரல் அர்த்தம். நேச்சுரலா இருக்கிறதுக்கு யாரும் ஆதாரம் காட்ட மாட்டாங்க. நேச்சுரல் மாறுறதுக்கு ஏதாவது ரூல் இருந்தால் அது ரூல் படிதான் மாறும். ஒரு இடத்துல மாறினால் அந்த ரூல் உள்ள எல்லா இடத்துலயும் மாறணும். அப்ப நீங்க இத ரூல் படி நீங்க மாத்துறீங்க என்று சொன்னா அந்த எல்லா சீன் உள்ள இடத்துலயும் சாதா ஆக்கலாமா
அது ஒரு முறைதான், அதுவும் அகராதியில் ஒரு முறைதான் என்று சொன்னால் எந்த இடத்துல சீன் வச்சு எழுதியிருக்கிறோம்? ஒரே ஒரு இடத்துல சாது இருக்கிறது, மீது எல்லா இடத்திலையும் சீன் வச்சிருக்கிறது. நீங்க அது ஒரு முறை என்று நீங்கள் சொல்வீர்களேயானால் அதையும் சீன் வைத்து ஓதலாமா? சீன் வைத்து ஓதக்கூடாது என்று நீங்கள் சொன்னா அது ஒரு முறை தானே? அது ஒரு வழக்கத்தில் உள்ளது தானே? அதுதானே, அது ரெண்டும் செய்யலாம ஒரு முன்மாதிரி வேற இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப எந்த இடத்துல எடுத்தாலும் சாத வந்து சீனையே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. ரெண்டே இடத்துல மட்டும் பஸ்தன் வரக்கூடிய ஒரு இடத்திலையும் எபு சுத்து என்று வர்ற ஒரு இடத்திலையும் சாத வைத்து சொல்றீங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, அசல் வந்து சீனு தான். குரான்ல எழுதின பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இன்ன ஹாதானி என்றும் சொல்லலாம்னு கிராமர்ல பின்னாடி ஆட் பண்றாங்க. ஆயிஷா நாயி காலத்துடைய கிராமர் அது கிடையாது. இன்ன ஹாதானி தான் இன்ன ஹாதானி தான் சொல்லணும். அப்ப குரான்ல எழுதினவங்க வந்த பிறகு, ஏன்னா இலக்கியங்கள் எல்லாம் வந்து இலக்கணம் எல்லாம் கடந்த கால கவிதையில இருந்தா எடுப்பாங்க. கவிதையில ஒருத்தர் எழுதிட்டாருன்னு சொன்னா, அது நிலைப்பட்டுருச்சுன்னு சொன்னா அதையும் சட்டமாக்கிடுவாங்க. அப்படித்தான் இலக்கணங்கள் வகி வந்து இலக்கணம் ஆகுறது இல்ல. அதனால குரான்ல வந்ததுனால பல விஷயங்களை ஆதாரமா நகுல இலக்கணத்துக்கு ஆதாரமா காட்டிக்கிடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம இன்னொன்னு கவனிக்கணும், குரானை வந்து எழுதுனது அல்லாஹ் எழுதுனா? நான் கேட்கிறேன், அல்லாஹ் எழுதுனானா? அல்லாஹ் கல்புல உள்ளத்தில் நஸ்ஸலஹு கல்பிக்க, உன் உள்ளத்துல போட்டாங்கறான். என்ன அல்லாஹ் எழுதுனது பிடிச்சி நம்ம நினைச்சிட்டோமா? அல்லாஹ் வந்து சாத போட்டு எழுதிட்டானா, நம்ம போட்டு சீனை போட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த குரலை உயர்த்தி ஆக்ரோஷமா சொன்னா கரெக்டுமா நினைக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனை எப்படி தந்தா? ஏன் எழுதி பேப்பராவே தரல? பேப்பரா தந்திருந்தால் அதையும் இவர்கள் நம்பி இருக்க மாட்டார்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். லமசுஹு பிஐதிஹிம், அல்லாஹ் எழுத்து வடிவில் குர்ஆனை தரவே கிடையாது. சரி, ரசூலுல்லாஹ் கைப்பட எழுதுனாங்களா? அல்லாஹ்வும் எழுதல. அல்லாஹ்வுடைய ரசூலாச்சு எழுதுனாங்களா? நமக்கு நல்லா தெரியுது, காத்திபு தான் எழுதுனாங்க. எழுதக்கூடிய எழுத்தர்களை வச்சுதான் எழுதுறாங்க. அப்ப அல்லாஹ் ஒருத்தன் தான் மறதிக்கும் தவறுக்கும் அப்பாற்பட்டவன் காட்டுவதற்காக அந்த ஓசை எந்த ஒளி வடிவத்தை இறக்கினான் அதை பாதுகாக்கிறான். எந்த வரி வடிவத்தை எழுதினாங்களோ எழுதக்கூடிய காத்திபுகள் கையில என்ன செய்யறான்? அல்லாஹ் வச்சு அந்த கண்டுபிடிக்கிறதுக்குரிய. ஒரே ஒரு இடத்துல வந்திருந்தா கூட கன்ஃபியூஸ் ஆயிரும். இருக்கு. அப்ப ஒரு இடத்துல வந்தா கூட கன்ஃபியூஸ் ஆயிரும். எபு சுத்து மும்பூட்டு இடத்துல எழுதிவிட்டு ஒரே இடத்துல ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணும் பொழுது அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓ, இந்த இடத்துல இப்படி எழுதிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இதுக்கு வந்து கொந்தளிக்கிற நீங்க அந்த குர்ஆனுடைய நிஜாமுதீனுடைய குர்ஆன் தமிழாக்கம் மற்ற குர்ஆனுடைய பிரதிகள் எல்லாம் பின்பக்கம் பட்டியலே போட்டு வச்சுக்கிறாங்களே, இப்படி இருக்கணும், இப்படி ஓத வேண்டிய முறை என்று சொல்லி அப்ப கொந்தளிச்சிருக்கணுமே. குர்ஆன்ல இந்த மாதிரி பட்டியலை போட்டு விட்டார்கள், ஓத வேண்டிய முறை என்று. அப்போலாம் என்ன செய்யல? அது மக்கள்கிட்ட சென்றடைஞ்சிருச்சே. அப்ப என்ன சீனை எது கொண்டு போடணும்? நான் என்ன கேட்கிறேன், அது ஒரு லோகத்தா இருந்தா மேலே சீனை கொண்டு போட்டாங்க, போட்டவர் யார்? அது தவறு என்றால் எந்த இடத்துல தவறுங்கிறீங்க? அப்ப யாரோ போட்டாங்கன்னு ஒத்துக்கிட்டீங்களா? சீன் சாது போட்டிருக்குது, சீன் எதுக்கு மேல கொண்டு போடணும்? சவுதி குர்ஆன்ல சீன் போட்டிருக்கு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அவன் கேட்ட கேள்விக்கு மாஷாஅல்லாஹ் நிறைய ஆதாரங்கள் அவங்களே தேடி தந்திருக்கிறாங்க. பஸ்தன் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? அது வந்து ஒரு பெரிய ஆதாரம். பாசித்துன் என்று சொல்வது நாம ஒண்ணுதான் காமிச்சோம் லிசான் அரபுல. இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு மாஷாஅல்லாஹ் அவங்களே சொல்லி தந்துட்டாங்க. ஆகையினால சாத் என்பது தவறு இல்லை என்று அவர்கள் நாவினாலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இல்லனா இவர்கள் எதுவெல்லாம் அவர்கள் பஸ்தன் என்று தவறு சொன்னார்களோ, இப்னு அப்பாஸ் மற்ற என்னென்ன ரிவாயத்தெல்லாம் தவறாக உள்ளதை நானும் தவறாக சொல்லிவிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லணும். ஏன்னா நாம இதை என்ன சொல்லணும்னா, பஸ்தன் என்பது ஏன் தவறு, அது மொழி அகராதியில வந்து சரியா இருக்குன்னு எழுதியிருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னா தவறுங்கிறதுக்கு ஆதாரம் தராம, இல்ல நீ மட்டுமா பஸ்தன் சரின்னு சொல்ற, அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சரின்னு சொல்லி இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பாசித்துன் எல்லாம் நிறைய விஷயங்களை மாஷாஅல்லாஹ் எடுத்து தந்திருக்கிறாங்க. இது இன்னும் ஆதாரம். ஆக நம்ம கேட்கக்கூடியது இது யாரெல்லாம், நானே இன்னும் சொல்லுவேனே இது மட்டும் தான் வேணுமா? இன்னும் 1000 தருவனே வஸ்தத்தன்னு சொல்றதுக்கு, சாத போட்டு சொல்றதுக்கு இருக்கா இல்லையா? இது ஏன் தவறு என்று சொல்கிறீர்கள்? அதான் நம்மளுடைய கேள்வி. குர்ஆனில் எழுதப்பட்டதை ஏன் தவறு? ஒரு டேஞ்சரான ஒரு வார்த்தை இடையில விட்டாங்க. எழுதினவங்க என்ன அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. என்னது, குர்ஆனை எழுதினவங்க அப்படியே சாதி எழுதுறது எழுதினாங்க அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படியே விட்டுறாது. நீங்க எழுதின புஸ்தகங்கள்லயே நான் எழுதுற புஸ்தகங்கள்லயே கண்ணுல விளக்கணை ஊத்திக்கிட்டு ப்ரூஃப் பார்க்க மாட்டோமா? ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட அந்த மகத்தான பணியை சுமக்கிறதுக்கு பயந்து நடுங்கினாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. வரலாறு நம்ம பார்க்கிறோம். இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லும்போது அல்லாஹ்வுடைய வேதத்தை
எழுத்து வடிவமாக தொகுக்கப்பட வேண்டுமே என்று சொல்லும் போது இந்த வேலையை நான் எப்படி செய்யறேன்னு பயந்து நடுங்கினாங்க. பிறகு அவர்கள் சரியாகி பிறகு செய்தி அலி இல்லாத சொல்றாங்க இந்த மலையை தூக்கி அங்க புரட்டி வச்சாலும் வச்சிருவனே, இப்படிப்பட்ட பணியை ஒரு பாரிய பொறுப்பை எனக்கு தர்றீங்கன்னு பயந்து நடுங்கினாங்க. மனிதன் தவறிழைப்பவன் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவன் எது தவறு என்று சொல்லப்படுகிறதோ அதில் அவன் தவறு செய்திருக்கிறானா, அதுதான் இங்க கேள்வி. அவன் மனிதன் செஞ்சாங்களா, என்ன அல்லாஹ் எழுதுனா? நான் கேட்கிறேன், இது ஒரு கேள்வியா? இது அல்லாஹ் எழுதுனான்னு சொன்ன மனிதன் தான்டா, மனிதன் தவறு செய்வான்னா எல்லாரும் மேலையும் தவறு. இந்த தவறு நீ திருடி இருக்கா, ஏமாத்திருக்கா, உபச்சாரம் பண்ணிருக்கா, பொய் சொல்லிருக்கா, கோல்மால் பண்ணிருக்கா, எல்லாத்தையும் சொல்லாமா? கேட்டா மனிதன் தான் தவறு இழைப்பவன் தானே. இதா பதிலே. எந்த குற்றச்சாட்டை யார் மீது சுமத்துகிறீரோ அந்த குற்றச்சாட்டுக்குரியவனாக அவன் இருக்கிறானா? அவன் வழக்குதான், அவன் தவறு செய்யறவன் தான். அந்த தவறை அவன் செய்தானா? இதுதான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் இறக்கல, மனிதர் தான் இறக்குறாங்க, மனிதன் தொகுக்குறாங்கன்னா எது தவறு மனிதர்களால் எழுதப்படுதுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதல, ரசூலுல்லாஹ் எழுதல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதல என்பதன் மூலமாக என்ன சொல்ல வர்றீங்க? குர்ஆன்ல தப்புன்னு சொல்ல வர்றீங்களா? அதான் நம்ம கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி எழுத தெரியல, என்ன முடிவு? என்ன எழுத தெரியாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில தப்பு பண்ணி விட்டார்கள். அவர்களால் ப்ரூஃப், நான் இன்னொரு பாயிண்ட் கூட சேர்த்துக்கலாமே, அவங்க கொஞ்சம் ப்ரூஃப் பார்க்க தெரியாது. நாமெல்லாம் ஒரு புக்கை எழுதி ப்ரூஃப் பார்க்க கொடுத்தா ப்ரூஃப் காண்டி நம்மள்ட்ட தான் கொண்டு வருவாங்க, நாம திருத்தி கொடுப்போம். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொண்டு வந்து கொடுத்தா ரசூலுல்லாஹ்க்கு ப்ரூஃபே பார்க்க தெரியாது. அப்படினால பல தவறு வந்திருக்கலாம், சொல்ல வேண்டியதானே? தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதால் இது தவறு என்று ஆகிவிடாது. இதுதான் நம்மளுடைய விஷயம். ஆகையினால எது தவறு என்று நீங்கள் சொல்கிறீர்களோ அந்த தவறுக்கு தக்க ஆதாரம் காட்டுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பாசித் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது இப்படி எழுதப்பட்டிருது சரிதான் என்பதற்குரிய ஆதாரம். அவங்க வந்தபடியெல்லாம் எழுதிட்டு போல. இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க, இப்படி எல்லாம் குதிக்கிறீங்களா, நீங்க நிஜாமுதீன் அவரெல்லாம் பின்னாடி போட்டு வைக்கலையாண்டு இவர் ஒரு சாட்ல போட்டிருக்காங்க பாருங்க, அது அப்படியே நிஜாமுதீன் உண்மையை போட்டது. அது அப்படியே அந்த அந்த பிழையாக எழுதப்பட்டவைங்கிறது அந்த சாட்டு அங்க இருக்குது. அப்படியே இவங்களுடைய அந்த இதுல அப்படியே இது அதே செய்தி இருக்குது. அது காப்பி அடிச்சாங்களா இல்லையாங்கிற மேட்டருக்கு போல இந்த பட்டியல் இருக்குது. ஆனாலும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? எப்படி சரியாக இதை எப்படி ஓத வேண்டும், அதாங்க. இதை எப்படி ஓதுவது? ஒரு அலிஃப் அதில் கூட இருக்கிறது, ஒரு எழுத்து அதில் கூட இருக்கிறது. அதை நீங்கள் தவறாக ஓதிவிடக் கூடாது. வால்யூமை குறைக்கிறீங்களா? வால்யூம்ல வித்தியாசம் என்னது? அது என்னன்னு பாருங்க, அவங்க என்ன பண்றாங்களா பாருங்க. என்ன அவங்க சொன்னாங்க, அதனால நான் சொல்லிட்டேன். இங்க வரும்போது இங்க பண்ண. அதனால இந்த விஷயத்துல அவங்க எப்படி இது பண்றாங்கடா, இதுல போடப்பட்டது இந்த சாட்ல இவங்க போட்டிருக்காங்க. இந்த சாட்டுக்கு வர்றேன், பிழையாக எழுதப்பட்டது, பிழையாக எழுதப்பட்டதுன்னு அதுல இருக்குதா? எப்படி ஓத வேண்டும் என்று இருக்கிறதா? இதுதான் குர்ஆன்ல இப்படித்தான் இருக்குது. பிழையாக எழுதப்பட்டதுன்னு போட்டு இந்த உம்மத்து உஸ்மான் இல்லாத காலத்துல பிழையாக எழுதிட்டாங்க, பின்னாடி ஒரு உம்மத்துல அப்படி பிழையாவே படிச்சுட்டு வராங்க அப்படின்னு இருக்குன்னு போட்டிருக்காதுல. எப்படி இது அலிபே குர்ஆனே அத்திபியான அலிபா ஓத போற பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுக்கறதுல அலிபையெல்லாம் கூட்டி எழுத்து படிச்சு முடிச்சதுக்கு பிறகு பின்னாடி அத்திபியான்ல கடைசியில வரும் சலவாத்து அப்படின்னு எழுதியிருக்கும். சலவாத்துங்கிறதுக்கு சாது லாமு வாவு குட்டித்தா மறுபுத்தா அந்த தா இருக்கும். இது சலாத்துன்னு ஓதுனே அப்படின்னு யாருக்கு படிச்சு கொடுப்பாங்க? சின்ன அலிபே ஓதக்கூடிய பிள்ளைங்களுக்கு அதை படிச்சு கொடுக்கக்கூடிய விஷயம். அந்த மாதிரி சில விஷயங்களை கூட இருக்கு, குர்ஆன்லயே சில இதுல கூட இருக்கு, குறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த மாதிரிலாம் குர்ஆன்ல இருக்குது. இதையெல்லாம் நீங்க இப்படி ஓதனம் என்று போட்டதை இவர் அதற்கு ஆதாரம் ஒரு காலம் காட்டக்கூடாது, ஒரு காலம் காட்டக்கூடாது. பிழை என்ற வார்த்தை இவருடைய தர்ஜுமாவில் தான் இருக்கிறது என்பதை நாங்க நிரூபிச்சுக்கிறோம். அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்தை அங்க முன் வச்சிருக்கிறாங்க. என்னது? அதிகபட்சம் எழுத்துங்கிறதுக்கு நாங்க ஆதாரம் காட்ட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. மாஷா அல்லாஹ். இப்ப என்ன சொல்றாங்க, அந்த அதிக ஒரு வாதத்தை எடுத்து வச்சாங்களா இல்லையா? இந்த மூணுக்கு இந்த அசலுக்கு நீங்க இதுல மாற்றம் வராது, அதிகபட்ச எழுத்துலதான் மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம கேட்டோம். அதிகபட்ச எழுத்துக்கு மாற்றம் வரும் எங்களுக்கு காமிங்கள அப்படின்ட்டு திருப்பி கேட்ட உடனே இப்ப என்ன சொல்றாங்க? இப்ப இல்ல நீங்க தான் அதுக்கு ஆதாரம், நான் எதுக்கு ஆதாரம் காட்டினேன்? நான் தான் சொல்றேன் மாற்றம் வருண்டு, மாற்றம் வராதுன்னு சொல்றவங்க காமிக்க. நான் சொல்றேன் அசலிலும் மாற்றம் வரும், அதிகமானதிலும் மாற்றம் வரும்.
இதானே? மாற்றம் வராது என்ற வாதம் என்னுடையதா உங்களுடையதா? இதான் கேள்வி. இந்த வராது என்ற இந்த வார்த்தை அரபில 3 எழுத்து இருக்கு. அதில் வராது, மாற்றம் வராது என்று என்பது யாருடைய வாதம்? யார் எந்த வாதத்தை எடுத்து வைக்கிறாரோ அவர்தான் அதற்கு பதில் சொல்லணும். ஆகையினால நீங்கள் இந்த வாதத்தை இப்போது நீங்கள் தந்ததற்கு நீங்கள் பதிலை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த விஷயத்துல நான் திரும்ப அதை கேட்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் சொன்னது தவறு அப்படின்னு ஒத்துக்கிறேங்க. இன்னும் ஒரு விஷயம், திரும்பவும் அவர்கள் இந்த பஸ்தத்தன் என்று எழுதி இருக்கக்கூடிய விஷயத்தை அவர்கள் நான் தவறாக எழுதிவிட்டேன் என்று இவர் ஒத்துக்கொள்ள அந்த சீன் போட்டது காரணம் இன்னும் தவறு இருக்குது என்ற வாதத்தில் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், அதற்கு அர்த்தமே இல்லை என்பதையும், அவர்கள் அதே கருத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதையும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அதே போல ஹாதானி ஹாதைனி என்ற ஒரு விஷயத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இப்படி ஓதி இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், இது ஒரு பெரிய ஆதாரம். நாங்க பின்னாடி அடுக்கடுக்காக எடுக்க வைக்கக்கூடிய ஆதாரங்கள்ல ஒரு ஆதாரத்தை சகோதரர்களே தேடி கண்டுபிடிச்சு எடுத்து மாஷா அல்லாஹ் நமக்கு முன்னாடி சமர்ப்பிச்சு இருக்கிறாங்க. ஆதானிங்கிறத குரான்ல இப்படி இருக்குது, தப்பா இப்படி எல்லாம் இருக்கணும். அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய கூற்று சொன்னாங்க. கூற்று சொன்னதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஆதார நூல் குர்துபியிலும் தபரியிலும் இருக்கிறது. குர்துபிய தபரிங்கிறது ஒரு விரிவுரை நூல். அந்த விரிவுரையை நாம ஏத்துக்கிறோமா ஏத்துக்கலையாங்கிறது வேற விஷயம். சொல்லக்கூடிய அவர் ஏற்றுக்கொண்டாரா? தப்சீர்கள்லாம் குப்பை அல்லது தப்சீர்லாம் ஆதார நூலா நிக்காது என்று சொல்லக்கூடியவர்கள் தபரியிலிருந்தும் குர்துபியிலிருந்தும் இப்படி ஒரு செய்தி இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒருவேளை அவர்கள் இதே செய்தியை சரியான அறிவிப்பாளர் தொடரோடு இருந்தால் தந்தால் இன்ஷா அல்லாஹ் நான் பரிசீலிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த செய்தியை அவர்கள் அதையும் தரணும். அவர் சரியான தொடரில் இருந்து இந்த விஷயத்தை இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எழுதப்பட்டதுல தவறு இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய இந்த செய்தி குர்ஆனிலும் சரியான ஹதீஸ்களிலும் இருந்தால், சரியான தொடரில் இருந்தா அவங்க இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை நம்ம சமர்ப்பிச்சாங்கன்னா என்ன செய்யலாத நம்ம பரிசீலிக்கலாம். அதே போல அன்பிற்குரியவர்களே, நான் சொல்லக்கூடிய விஷயம் பாரதூரமான காரியம் என்பதற்காக ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் சமர்ப்பிக்கிறேன். இந்த குர்ஆன், அல்லாஹ்வுடைய குர்ஆன் மெய்ப்பிக்கப்பட வேண்டும். அதில் தவறில்லை என்றால் அதன் மூலம் காக்கப்பட வேண்டும், அதன் ஒரிஜினல் காக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக ஆணிவேராக வைத்திருக்கிறான். அந்த ஒரிஜினல் பாதுகாக்கப்பட தவறினால், அதில் தவறு இருக்கிறது என்று வந்துவிட்டால் இந்த சமுதாயம். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது குர்ஆன்ங்கிறது பெரிய காத்திபுகள்லாம் உட்கார்ந்து குரூப்லாம் பார்த்து எழுதின ஒரு விஷயத்துல பிழை வந்திருக்குமா கேட்கிறார். சவுதியில வெளியிட்ட குர்ஆன்ல பஸ்தத்தண்டு போட்டு மேல சீன் போட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், கவர்மெண்ட்ல கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி பெரிய ப்ராஜெக்ட்ல தயாரிக்கக்கூடிய இந்த குர்ஆன்ல சாது போட்டு எழுதியிருக்க குர்ஆன்ல அதுக்கு மேல ஒரு சீனை கொண்டு எழுதியிருக்கிறாங்க. அது சாதுதான் அதனுடைய அசலா இருந்தா சீனியா போட்டாங்க. அப்ப கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல அது ஏன் கவனிக்க தவறினாங்களா, வேணும்னு விட்டுட்டாங்களா, இந்த சீன் ஏன் போட்டாங்க என்பதற்கு அவர் என்ன செய்யணும், பதில் சொல்லணும். ஒண்ணு. அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, இப்னு அப்பாஸ் சொன்னார்னு சொன்னோம்ல, வாசித்து எபுசுத்து எல்லா இடத்துலயும் ஓதலாம்னு சொன்னாரு. அதை அவர் தனக்கு ஆதாரமா கேட்கிறாரு. ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டார். என்ன ஒத்துக்கிட்டாரு? இதையெல்லாம் இப்னு அப்பாஸ் சொன்னது நானும் ஏத்துக்கிறேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 13:26 சுத்துன சீன் இருக்குதே, அதை நான் சாது வச்சு ஓதுவேங்கிறார். ஒத்துக்கொண்ட விஷயம், குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட குர்ஆன்ல சீன் வச்சு எழுதி இருக்கிறது. இவர் இப்னு அப்பாஸ் சொன்ன மாதிரி என்ன செய்வாராம், சாது வச்சு ஓதுவேன் பாரு. இவர் பாதுகாக்கப்பட்ட குர்ஆனை மறுக்கிறாரா ஆதரிக்கிறாரா? வாசித்து சீன் வச்சு எழுதி இருக்குது. இப்னு அப்பாஸ் சொன்ன ஒரு ஆதாரமா அதை ஏற்றுக்கொள்கிறேன்னு வேற சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? குர்ஆன்ல சீன் வச்சு எழுதின பாசித்துங்கிறத நான் சாது வச்சு ஓதுவேங்கிறாரு. அப்ப குர்ஆன்ல எழுதப்பட்டதை மீறுவேன் அப்பட்டமா டிக்ளேர் பண்ணி குர்ஆனோட என்ன செய்யறாரு, விளையாடுறாரு. பாதுகாக்கப்பட்டதை என்ன செய்யறாரு, எபுசுத்துன்னு சொல்லி சீன் தான் எழுதி இருக்கிறது. சாது உள்ளதை சாது வச்சு வாசிக்கிறேன்னா அதையாவது ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். ஆனா சவுதி அரசாங்கம் ஏத்துக்கிறாரு. அவங்க மேல சீனை போட்டு விட்டாங்க. இவர் சொன்னது மொழிபெயர்ப்பு தரப்புனா அவர் வேலைக்கு பாதிப்பா போயிடும். ஆனா சவுதி அரசாங்கமே சீனை போட்டு எழுதி வச்சுட்டாங்க. ஆனால் சாது போட்டு எழுதுற பாசித்துங்கிறத என்ன செய்யறாரு, சீன் போட்டு எழுதி இருக்கிற இவ்வளவு வசனங்கள்லையும் சாது போட்டு சொல்லலான்னு இப்னு அப்பாஸ் சொன்னார் பாருங்க. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வதன் மூலமாக இத்தனை வசனங்களை ஒரு எபுசுத்துல சாதுக்கு நான் சொன்னதுக்காக வேண்டி என்னைய வெறுக்கிறேங்கிற பேர்ல
குர்ஆன்ல எழுதப்பட்ட எபுசுத்துல எழுதின இத்தனை வசனங்கள்லயும் நான் உனக்கு போட்டியா சாதா மாத்துவேன்ட்டாரு. அப்ப குர்ஆனோட விளையாடுறது யாருன்னு விளங்கி போச்சா? அவர் தன்னுடைய வாயினாலே என்ன செஞ்சிட்டாரு? ஆதாரங்களை தந்துட்டாரு. அடுத்து என்ன? அந்த லிசானுல் அரபி ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டாரு. லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பிக்கு அர்த்தம் செஞ்சு காட்டணும்னு சொன்னேன். அது செஞ்சு காட்டணும். லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பிங்கிறதுக்கு லாக்கின் அன ஹுவல்லாஹு ரப்பிங்கிறது தான் அசல் என்று சொல்லி யார் லிசானுல் அரபுக்காரர் சொல்றாரு, அது லிசானுல் அரபுல உள்ளது அத்தாரிட்டி தானே, அதை அப்படி ஏத்துக்கொண்டு லாக்கின் அன ஹுவல்லாஹு ரப்பிக்கு அர்த்தம் செஞ்சா காபிரா போயிருவோம். நான் தான் என் இறைவன் அல்லாஹ் சொன்னா, நான் தான் என் இறைவன் அல்லாஹ் சொன்னா என்ன மாதிரி குஃப்ராயிருமே? நான் தான் உன் இறைவன் சொல்லலாம். அல்லாஹ் வந்து நான் தான் என் இறைவன் சொன்னான்னு அர்த்தம் வருமே. அது லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பிக்கு அர்த்தம் செய்யாத வரைக்கும் அதை விட மாட்டோம். அது பதில் சொல்லி ஆகும். நீங்க பதில் சொல்லல, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு தான் வர்றேன். அடுத்து பாருங்க, நிஜாமுதீனுடைய எடுத்து காட்டிக்கிட்டு அதுலயும் பாருங்க அவர் நோக்கம் எல்லாம் என்னன்னு கேட்டா, அந்த நம்மள மேல உள்ளதை சொல்லணும்னு நினைக்கிறாரு தவிர நியாயத்தை பார்க்க மாட்டேங்கிறாரு. அவரு நிஜாமுதீன வாசிக்கும் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதுல என்ன இருக்குது? அலிஃப் கூடுதலாக உள்ளதுன்னு இருக்குதான். கூடுதலாக உள்ளதுன்னு என்ன அர்த்தம்? அவர் என்ன சொல்றாரு? நிஜாமுதீன் பட்டியல் என்ன போட்டிருக்கான்? அலிஃப் கூடுதலாக இருக்கிறது எப்படி வாசிக்கணும்னு சொல்லி தர்றாங்க. அப்ப கூடுதலாக இருக்குங்கிறது என்ன? எதை விட கூடுதலா இருக்கு? கூடுதலா இருக்குன்னா இருக்க வேண்டிய அளவை விட தானே கூடுதலா இருக்கு. 6 விரல் இருக்குன்னா தான் கூடுதலுமோ. 5 விரல் வச்சு ஒரு விரல் கூட யாரா சொல்லுவோமா? அப்ப இருக்க வேண்டிய அளவில் இல்லாம கூட இருக்க போய் தான் அவரே சொல்றாரு. நிஜாமுதீன் எழுதுனது வேற, அவர் என்ன எழுதியிருக்கிறாரு? அலிஃப் கூடுதலா இருக்கிறது, அதை வாசிக்க கூடாது என்று எழுதியிருக்கிறார். எப்படி? அப்ப வாசிக்கிறது வேற, எழுத்து வேற விளங்கி போச்சா? அவர் ஒத்துக்கொண்டதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, எழுத்துல கூடுதலா தான் அலிஃப் எழுதி இருக்குதான், அதை ஒத்துக்கொள்றாரு. ஆனா அந்த அலிஃப் என்ன செஞ்சிடலாமா? விட்டுருந்துங்கிற சொல்லி தர்றாங்களாம். அப்ப அல்லாஹ்வுடைய கலா, அல்லாஹ் தானே புருப்பாத்தனை எழுதுனாங்க. ஜெயித் இப்னு சாபித் தியாகம் பண்ணவங்க எல்லாம் சேர்ந்து தானே அலிஃப் வச்சு எழுதுனாங்க. அதை விடுற சொல்லி தர இவர் யாரு? அது எழுதுன யாரு? இவர் எபுசுத்து கேட்ட மாதிரி நாங்க கேட்போம்ல. இவர் சொல்றபடி இவர் எதை ஒத்துக்கொண்டாரோ அவர் நிலைப்பாட்டில் கரெக்டானவரா இருந்தா என்ன செய்யணும்? அதைத்தான் சொல்லணும். சொன்னா என்ன தெரியுமா? லா இலல் ஜஹீம் எழுதி வச்சிருக்காங்க. இவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள், சும்மா இன்ன மர்ஜியாகும் லா இலல் ஜஹீம் இருக்கும். அவர்கள் சென்றடைய வேண்டிய இடம் நரகம் அல்ல. லா இலல் ஜஹீம் வாசிக்கணும். நரகம் தான். நரகம் அல்ல என்பதும் நரகம் தான் என்பது ஒன்னா? அப்ப எழுதியிருக்கிறது என்ன குர்ஆன்ல? லா இலல் ஜஹீம் எழுதியிருக்கிறது. இந்த காபிர்கள் சென்றடைய வேண்டிய இடம் நரகம் அல்லன்னு இருக்குது. எழுத்துல அப்படித்தான் இருக்கிறது. ஆனா அப்படி வாசிச்சிடாதீங்க, எழுதுறவங்க அதை விட்டுட்டாங்க, அது இருந்தா டேஞ்சரா போய் அர்த்தம்னு சொல்லி பிந்தி வந்தவங்க தான் மாத்துறாங்க. எப்ப நீங்க வாசிக்கிறதுல விடணும்னு சொல்றீங்களோ இருக்கிற வாசிக்கணும். வாசிக்கிறதுல விட அதே மாதிரி உள்ள அனைத்திலும் விட்டால் பரவாயில்ல, லாண்டு வரக்கூடிய அனைத்திலும் விட்டால் அந்த எழுத்தை எழுதக்கூடிய முறைன்னு சொல்லிடலாம். எல்லா லாவையும் லாண்டு வாசித்துக் கொண்டு ஒரு லாவை மட்டும் லேண்ட் வாசிக்கிறதா இருந்தால், 5 லாவை மட்டும் லேண்ட் வாசிக்கிறதா இருந்தால் என்ன அர்த்தம்? அதாவது தப்பா எழுதியிருக்காங்க அர்த்தம். அதை சொல்லாம சொல்றீங்க. வேற என்ன? நாங்க தெளிவா சொல்லுவோம், நீங்க என்ன செய்றீங்க? அது கூடுதலா இருக்குது, எப்படி ஒன்னு சொல்றாங்கன்னு அதுக்கு என்ன அர்த்தம்? அது தவறுதலா இருக்குது, கரெக்டா ஓதுற முறை இப்படின்னா என்ன? 2 ஒண்ணு தானே, 3 தானே. வார்த்தைகள் தான் வேறுபடுதே தவிர நீங்கள் அத்தனை சொல்றீங்க. அப்ப அந்த நிஜாமுதீன் போட்ட லிஸ்ட் ஆகட்டும், அதை அவர் ஒத்துக்கொள்றேன்னு சொல்லிட்டார். மறக்கல இனிமே அவர் எதை ஒத்துக்கொண்டார்? அதுலயே அலிஃப் கூடுதலாக இருக்கிறது. எப்படி சரியா ஓத வேண்டும் சொல்றாங்க. அந்த வாசகத்தை சொல்றாரு. அவர் சொன்ன வாசகத்தை நான் குறிச்சுக்கிட்டேன். எப்படி சரியா ஓதணும்னு சொல்றாங்களாம். ஏன் உள்ளது கரெக்டா ஓதுன்னு அதை ஓதிட வேண்டியதானே? உள்ளதுக்கு மாற்றமா ஓதுறது சரியா ஓதுறதுன்னா அப்ப தவறா எழுதுன்னு சரியா ஓதுறோம். அதன் அர்த்தம் எழுதுனது தவறா இருக்குது, சரியாக ஓதுறது சரியா ஓதுற அர்த்தமா? அப்ப என்ன இவங்க சொல்றாங்க? இவர் என்ன வாதத்தை இப்ப சொல்றாரோ அது எல்லாம் அவர் இப்ப செய்கிறார். ஒரே ஒரு எபுசுத்துக்கு நான் சொன்னதுக்காக வேண்டி அவர் 16, 17 எபுசுத்து என்ன செய்யறாரு? சாதாக்கி ரெடிங்கிறார். குர்ஆன்ல உள்ளதை மாத்த நான் தயார் அப்படிங்கிறாரு. அப்ப குர்ஆனை மாத்துறதுக்கு தயார் என்பதற்கு இவர் என்னென்ன சொன்னார் அதெல்லாம் அவருக்கு புரிஞ்சு போச்சா? அதே மாதிரி அலிஃப் கிலிஃப் நஜாமுதீன் போட்டெல்லாம் பட்டியல் போட்டு இதெல்லாம் கூடுதலா எழுதப்பட்டிருக்குது ஒத்துக்கிட்டாரா? அப்ப வாதம் எல்லாம் அடிபட்டு போச்சு. இப்ப வாதப்பட்டு உள்ள எந்த வாதமுமே நிக்கல. அப்ப சவுதியில ஏன் போட்டாங்க அவர் என்ன செய்யணும்? அவர் பதில் தரணும். என்ன ப்ரூஃப் பார்த்தாங்கன்னு சொன்னதுனால அதெல்லாம் ஆதாரம் எங்க காட்டுறேன்னு கேட்டா, பெரிய பெரிய ஆட்கள் உட்கார்ந்து ப்ரூஃப் பார்த்திருப்பாங்க. அந்த காலத்துல கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. இப்ப சவுதிக்காரன் அந்த குர்ஆனை கோடி கோடி அடிச்சு அந்த அமீருடைய மன்னர் பேர்ல அடிச்சு விடுறானே, அவன் கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து அப்படி பொண்ணுன்னா விளக்கணை ஊத்திட்டு பாக்குறான். கம்ப்யூட்டர் காலத்துல ஈஸியா ப்ரூஃப் பார்த்துடலாம். அதுவே ப்ரூஃப் பார்த்து சொல்லணும். அதுல சாதை போட்டு சொல்லும் போது என்ன செய்யறாரு? வேணும்னு சீனை போட்டு மேல எழுதுறாங்க. கம்ப்யூட்டர்ல பார்த்தா அது என்ன செய்யுது? தப்புன்னு காட்டுது. அதனால சீனை போட்டு என்ன செய்யறாங்க? மேல எழுதுறாங்க. அவ்வளவு அக்யூரேட்டா பார்த்து சீனை ஏன் போட்டாங்க? அது ஒரு முறைண்டா எங்க சீனை மேல போடணும். அது சாதுதான் இருக்குன்னு சீனா வாசின்னு அர்த்தம். சாதுதான் இருக்கு. நீ என்ன செஞ்சீங்க? அந்த இடத்துல சீனா வாசிக்க சாதா இருந்து சீனா வாசில என்ன அர்த்தம்? அதுக்கு
சாதா இருக்கும், நீ சீனா வாசினா என்ன அர்த்தம்? எழுதுறதுக்கு இந்த வாசிக்கிற வித்தியாசம் வருதுல, இதான் மேட்டருங்க. அடுத்து வர்றேன், இது விட்டுறக்கூடாது இல்லையா, முக்கியமானது. அப்ப அந்த சாலிம் விஷயத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, அதாவது அது அவருக்கு கறந்து குடிச்சாங்கிறார். என்ன சொல்றாரு? தர்ஜுமாவுக்கு தான் இது, தலைப்போடு தாண்டிலாம் போகல, தர்ஜுமாவிலேயே தான் நான் எழுதியிருக்கிறேன், தர்ஜுமாவுல தான் இருக்குன்னு அவர் சொல்றாரு. இந்த தர்ஜுமாவை வைத்து எதிர்காலத்தில் வாசிப்பவர்கள் குரான் மட்டும் போதும் என்ற கொள்கைக்கு போய்விடுவார்கள். அவ்வளவு டேஞ்சராக இது எழுதியிருக்கிறார் என்றெல்லாம் என்ன செய்யறார் அவரு சொல்லி இருக்கிறார். இதை சொல்லிய இந்த பால் குடிக்கிற மேட்டர் சொல்லிய இதையெல்லாம் பார்க்கக்கூடியவர்கள் நாளைக்கு என்ன செய்வாங்க, மறுத்துருவாங்கிறாரு. அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, இதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும், இல்லன்னா குறிச்சு வச்சுக்கிறேன். ஒரு பதில் சொல்லலைன்னா விவாதிக்க வந்தா குரானுடைய தர்ஜுமாவுல உள்ள விவாதிச்சா தர்ஜுமாவுல எல்லாத்தையும் தான் விவாதிக்கணும். தலைப்புல என்ன எழுதப்பட்டிருக்கு, இதுவரை இவர் என்ன விமர்சித்து இருக்கிறாரோ அது விவாதிக்கப்பட வேண்டும். அப்ப நீ விமர்சிச்சீங்களா இல்லையான்னு ஒத்துக்கிட்டார். நான் விமர்சிச்சேனா அதுல சொன்னது இல்லன்னு மறக்க முடியாது, கிளிப்புல வச்சிருக்கிறோம், இல்லன்னு மறக்க முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும், பதில் சொன்னது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இவர் சொல்றாரு மனசார மனமறிந்து போய் சொல்றாரு. எப்படி சொல்றாரு, இந்த சாலிம் இருக்காருல்ல அவரை இந்த சகலா இருக்கிறாங்களா, இந்த அம்மா குழந்தைய சின்ன பிள்ளையில எடுத்து வளர்த்தாங்களாம். எப்படி வளர்த்தாங்களாம், அது கூட ஒரு இடத்துல 2 வயசுக்கு மேல இருக்குமா, அவங்க வயசையும் கணக்கு பண்ணிடுறாரு. சாலிம் என்பவரை சகலா வளர்த்தாங்களே, அது சின்ன பிள்ளைகளை தான் வளர்த்தாங்க. சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்து புள்ளேன்னு வளர்த்துரும் பொழுது அது பிரிகிற மாதிரி வருது. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு செகண்ட் கொடுத்துருங்க, இந்த டேத்தை சேர்த்துறது கணக்குல எல்லாம் உங்களை பார்ப்பாங்க. அதுதான் என்னங்க இது வச்சு எல்லாம் பயங்கரமா சவுண்ட் ஒரு ரெக்கார்டிங் மக்களுக்கு வைங்க, இங்கிட்டு வரைச்சிடாது. அனுசோதரர்கள் நல்லா கவனிங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்துட்டாங்களாம். அப்ப 20 வருஷம் 10 வருஷம் வளர்த்து பாசத்தை புளிஞ்ச பிறகு திடீர்னு வளர்ப்பு பிள்ளை இல்லைன்னு குர்ஆன் வசனம் வந்தவனே, இப்படி நான் பாசத்தை புளிஞ்சு வளர்த்துட்டேனே அப்படிங்கும் பொழுது அப்ப நான் பாலை கொடுத்து அம்மாவாயிருவேன் அப்படின்னு இளைஞருக்கு பால் கொடுக்க சொன்னாங்கன்னு வருதுல, அதை நியாயப்படுத்த என்ன அடுத்து கொண்டு வர்றாருன்னு கேட்டா, முதல்ல கறந்து குடிக்கிறேன்னாரு. கறந்து குடிக்கிறதுக்கு ஆதாரம் அவர் தரல, கறந்து குடிக்கிறது இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் தந்துட்டேன், அவர் தரவில்லை, எல்லாம் விளைக்கிறங்க. அப்ப நான் எழுதுன கரெக்ட்னு ஆயிடுச்சு. அடுத்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, சின்ன பிள்ளையா இருந்திருப்பாங்க, அதுக்கு என்ன சொல்ல, எதுக்கு சொல்ல வர்றாரு, சின்ன குழந்தைகளே பாசமா ஒரு வயசு தூக்கி வளர்த்து ஒரு 3 வயசு தூக்கி வளர்த்துட்டோம்னு சொன்னா, திரும்ப ஒரு 15 வயசு ஆகும் 20 வயசு ஆகும்போது உங்களுக்குள்ள புள்ள மகன் உறவு கிடையாது, தாய் புள்ள உறவு கிடையாதுன்னு சொன்னா பாதிக்கும்ல. அதுக்காகத்தான் பால் குடிக்க சொன்னாங்கிறார்ல. அப்ப சின்ன பிள்ளை அவர் இருந்தாரா அவர் சொன்னதுக்கு போடுங்க, சின்ன பிள்ளை விஷயத்தை. சாலிம் விஷயமா பேசுற குர்ஆனுக்கு சம்பந்தப்படலங்கிறாரு. குர்ஆன்ல இருக்குது, எங்க இருக்குது, 1310வது பக்கத்துல நான் எழுதின விஷயம் இதை எடுத்து காட்டான்னு யோசிக்கிறார். குர்ஆன்ல உள்ள தலைப்பை ஒத்துக்கிட்டு இதை இப்ப பேச மாட்டேங்கிறாரு. ஆன்சர் இல்லாதனால என்ன செய்யறாரு, இதை இப்ப பேச மாட்டேங்கிறாரு. சின்ன பிள்ளையில என்ன செஞ்சாங்க, வளர்ப்பு மகனாக எடுத்துக்கிட்டாங்க. சின்ன பிள்ளை எடுத்துக்கிட்டு வீட்டிலே வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு 4 இடத்துல சொல்றாரு. ஒரு இடமாச்சா, இன்னொரு இடத்துல யதார்த்த நிலை, வீட்டை சின்ன பிள்ளையில இருந்து வளர்றாங்க. இப்ப இப்படியே இதுக்கு பிறகு அவங்க சாலிம் அபு இப்னு அபு ஹுதைஃபாங்கிறது 2 வயசா 4 இடத்துல இந்த கிளிப்ல சொல்றாரு. ஒரு சீரியல் இது அந்த வயசுக்கு பிறகுங்கிறது தான் இந்த ஹதீஸ் பின்னாடி சொல்லுது. இந்த ஹிஜாபுடைய வசனம் இறங்குனதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஹதீஸ்ல அவங்களே கேட்கிறாங்க, இவர் பெரிய ஆள் ஆயிட்டார அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவங்க இந்த கேள்வி என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. என்ன தெரியுது, இவர்கள் தந்தைய வளர்ப்பு மகனாக தேர்ந்தெடுத்தது அந்த வயசை தாண்டினதுக்கு பிறகுதான், 2 வயசு ஏதோ தாண்டினதுக்கு பிறகுதான் என்ன செஞ்சாங்க. மிச்ச கிளி போட்டு காட்டினா சொல்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆன்ல உள்ளதுதான் சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சம்பவம் குர்ஆன்ல இருக்குன்னு யார் மறுத்தா? குர்ஆன்ல தான் இருக்கு. குர்ஆன்ல எடுத்து காட்டி தான் நம்ம இது பண்ணோம். அப்பயே நீங்க பசத்தை பேசுறீங்க, வேற ஏதாவது கேட்டுட்டு போலாம்ல. எதை நாம எடுத்து வைக்கிறோமோ அதுக்கு தான் பதில் சொல்லணும். நான் கொடுத்த அந்த லிஸ்ட்ல அந்த லிஸ்ட் உங்களுக்கு ஒரு 28 தலைப்புகள் இருக்குது. அந்த தலைப்புகள் ஏதாச்சும் எடுத்து நீங்க ஒண்ணு பதில் சொல்லிட்டு இருக்கவா, இது என்னது, எதை நாம கேட்கிறோமோ அதுக்கு பதில் வரணும். நான் தான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும். நான் அதே முன்னாடி சொல்லிட்டேன், குர்ஆன் உங்களுடையது, நீங்க எழுதிருக்கிறீங்க, அதுல இருந்தா நான் விமர்சனம் பண்றேன். பசத்த என்ற இந்த வார்த்தை உங்க குர்ஆன்ல இல்லன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு வந்துடுறேன். சாதாரண விஷயம் இது. அது மட்டும் தான் குர்ஆன்ல இருக்கா, நான் சொல்றது குர்ஆன்ல இல்லையா? எப்ப பசத்தான் எழுதி இருக்கிறது ஏன் குர்ஆன்ல இல்ல, நிஜாமுல் முன்பே எழுதி இருக்காரு அப்படின்னு மட்டும் சொல்லிருங்க.
நான் வாட்டுக்கு அந்த நீங்க சொல்ற சாலிமுக்கு என்னன்னு பதில் சொல்றதுக்கு வந்துடுறேன். நான் 4 இடத்துல சொல்லியிருக்கிறேன், 7 இடத்துல சொல்லியிருக்கேன், எல்லாம் சொல்லிதான் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் விவாதம் பண்ணுவோம். ஹதீஸுடைய விஷயத்தில் சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை என்னென்னவெல்லாம் கொச்சைப்படுத்தி இருக்கிறீர்கள் என்று அதிலே பண்ணுவோம், பேசுவோம். யாருங்க மறுக்கல? அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்து அந்த விஷயத்தை எடுத்திருக்கேன்னு சொன்னதுக்கு பிறகும் இந்த செய்தியை அவங்க சொல்றாங்க. அவங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், பிரச்சனை இல்ல. என்ன நடக்குதுங்கிறத மக்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ப நம்ம கேட்ட விஷயத்துக்கு நாம ஏதாவது பஸ்ஸத்தங்கிறத தவறுன்னு நம்ம சொன்னோமா? ஓதுறத எல்லா இடத்துலயும் இது கேக்குறாங்க, இந்த இடத்துல தவறுன்னு சொல்லி அறிவிக்கட்டும் அப்படின்ட்டு. யார் சீன் போட்டு ஓதுறத தவறுன்னு யாரு சொன்னாங்களா? தவறு என்ற வார்த்தையை நாம் இதுவரைக்கும் சொல்லி இருக்கிறோமா? இல்ல இதை இப்படித்தான் சொல்லணும். நாம ரொம்ப தெளிவா சொன்னோம், இதுவும் இப்படி ஓதலாம் என்ற அனுமதியினால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அது அந்த அனுமதிக்குத்தான் அங்கு உள்ளதே தவிர அது என்ன இல்ல, அது தவறு இல்லை. அடுத்த அர்த்தம் வராத வார்த்தைன்னு எழுதியிருக்கிறீங்க, அர்த்தம் தராதுன்னு எழுதியிருக்கிறீங்க. ஆதாரம் காமிக்கிறோம். அல் பஸ்து வல் பஸ்து சாது சீனே ஃபி ஜமீஇ மானிஹி என்று காமுஸில் முஹீத்திலும் லிசானுல் அரபியிலும் நாம் காமித்திருக்கிறோம். இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்க? இப்ப லாக்கின்ன ஹுவல்லாஹு லிசானுல் அரப், லிசானுல் அரபுல இப்படி எழுதியிருக்காரு. அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இது எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருமேண்டு வேண்டாம். விவாதத்துடைய தலைப்பை மாத்திக்கிறோம். லிசானுல் அரபுக்காரர் தவறு செய்திருக்கிறாரா, தவறு செய்யவில்லையா? விவாதத்தை வச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட போட்டு லிசானுல் அரபுக்காரர் அவரு மொழிபெயர்த்து எல்லாமே சரியா எல்லாமே தவறாண்டு ரெண்டு பேரும் எந்த முடிவுக்கு வர்றோமோ, நான் சரி நீங்க தவறா, அல்லது நீங்க சரி நான் தவறு, எந்த முடிவுக்கு வருதோ அன்னைக்கு உட்கார்ந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் உட்கார்ந்து தனி அக்ரிமெண்ட் போட்டு லிசானுல்காரர் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பண்றாருங்கிறத இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், நம்ம ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். அவர் ஏதோ சொல்லிட்டு போறாரு. நாம கேட்கிற கேள்வி, லிசானுல் அரபு விஷயத்தில் லிசானுல் அரபில் பசத்தில் அவர் சொன்னது தவறா? இதுதான் அங்க கேள்வி. பசத்தை நீங்க இது சரி அவர் பேச்சுக்கு ஒத்துக்கிட்டாலும் அதுல தவறா? இது ஒத்துக்கிறோம் ஒத்துக்கலங்கிற அடுத்த திசை கொண்டு போயிடக்கூடாது. அதுக்கு தனி விவாதம். லிசானுல் அரபை பத்தி வேணா தனியா வச்சுக்கிறோங்கிறதா அதுக்கு பதில். நாம சொல்ல எடுத்து வைத்தது, லிசானுல் அரபிலிருந்து எடுத்து வைத்தது தவறு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இப்படி லாக்கின்னவுல எப்படி தவறு பண்ணிருக்கான்னு சொல்றீங்க, இது சொல்றீங்களா தெளிவா? லாக்கின்னவுல எப்படி மாறி போயிரும் அப்படி சொல்லிக்கான்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி பசத்தவுல பிரிண்ட் அவுட் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஒரு பசத்தை இது இது தப்பு பண்ணிருக்காரு, இது கிராமருக்கு மாற்றம் என்று நீங்க நிரூபிச்சு காமிங்க. நிரூபிச்சு காமிக்காத வரைக்கும் நீங்க இதுல பதில் சொன்னதாக ஒரு காலம் ஆக முடியாது. அதே போல ஒரு கேள்வி கேட்டோம் அடுத்த ஒரு விவாதத்துக்கு, இன்ஹாதானி சாஹிரானிங்கிறதுக்கு குர்துபில இருந்து தபூரில இருந்து தந்தது. அதுல இருந்து அவங்க சரியான அறிவிப்பாளருடைய தொட்டல்ல அல்லது குர்ஆனுடைய ஆதாரங்கள் அடிப்படையில அவங்க நமக்கு ஆதாரத்தை தந்துட்டாங்கன்னா அவங்க சொன்னது உண்மைதாங்கிறதுக்கு நமக்கு இது நம்ம அது சாட்சியாக அது இருக்கும். அடுத்தபடி அன்பிற்குரியவர்களே, இவங்க பஸ்ஸத்தவள சவுதிக்காரங்க தப்பு பண்ணி இவங்கெல்லாம் அப்படி வெண்ண ஊத்திட்டு ஒரு மாதிரி கம்ப்யூட்டர் யுகத்தில் உட்கார்ந்துகிட்டு இப்படி எழுதி இருக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. முதல்ல சவுதி குர்ஆனை பத்தி தெரியும். சவுதி குர்ஆன்ல கம்ப்யூட்டரே கிடையாது. சவுதி குர்ஆன் கம்ப்யூட்டர் பிரிண்ட் பண்ணப்படுறதே கிடையாது. அது எல்லாம் இந்த கடைசி பக்கத்தில் இருக்கும். அது கத்தபஹு அல் ஹத்தாத்து உஸ்மான் தாஹா, இதை கையால எழுதினவரு உஸ்மான் தாஹாங்கிறவர் எழுதியிருக்காரு. இது கையால எழுதுறது கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்ல எங்க பாக்குறாங்க? அப்படிலாம் பாப்பாங்களே விளக்கம். ஆமா பார்க்கதான் செய்யறாங்க. சவுதியில இருந்து சவுதின்னா நான் முஜம்மா மலிக் ஃபாதர் தான் அவங்க காமிச்சாங்க. அதே தான் நானும் வச்சிருக்கிறேன். அதுல கடைசி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பிங் இருக்கும். ஒரு ஸ்டாம்பிங், ஒரு குழு பிரிண்ட் ஆகி போய் ஒவ்வொரு பேஜுக்கு பிரிண்ட் ஆகி கடைசியில ஒவ்வொரு ஸ்டாம்ப் பண்ணி வெளியே வரும். இது எல்லாத்தையும் ஒரு வரி விடாம படிச்சுட்டு என்ன செய்வாங்க, இது மக்கள்கிட்ட வெளியிடுறாங்க. ஆக கையால எழுதினதை வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அதை நான் சொல்றேன். இவங்க எழுதுற குர்ஆனை ஏன் கையால எழுதுறாங்க தெரியுமா? ஏன் கையால எழுதிருக்காங்க? அது வருது அடுத்து. இதனால அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். கையால எழுதுனதுக்கு காரணம் இருக்குது. இவங்க எழுதுற தர்ஜுமாவிலையும் அல்லது இங்கு வெளியிடப்படக்கூடிய குர்ஆனா இருந்தாலும் தர்ஜுமா இருந்தாலும் கம்ப்யூட்டர் காலத்துல இப்படி தட்டி பார்த்தா எல்லா ஆயத்தும் வந்துருது. கம்ப்யூட்டர் காலத்துல உட்கார்ந்துகிட்டு ஏன் கையால எழுதுறாங்க?
காரணம் இருக்கிறது. அந்த காரணம் தான் உங்கள் மூலமாக தகர்க்கப்படுகிறது. அதான் சொல்ல வர்றோம். கையால எழுதுறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? மொழி நடை மாறிக்கிட்டே இருக்கும். முதல்ல ஒரு நடை இருக்கும், இப்போ ஒரு நடை, மொழி நடை மாறும். மொழி நடை மாற மாற அந்த மொழிக்கிணங்க குர்ஆனும் மாற்றம் வந்துரும். குர்ஆன்ல மாற்றம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி குர்ஆனை மக்கள் என்ன செய்றாங்க? தனிப்பட்ட முறையில் ஆதாரம் எடுக்கிறதுக்கோ தேடுறதுக்கோ வேற இதுல பதிவு செய்யற கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கலாம்னு பதிவு செய்ய எழுதப்படக்கூடிய விஷயங்கள்ல குர்ஆன் என்று சொல்லக்கூடியதுல யார் என்ன செய்ய மாட்டாங்க? இது இந்த மாதிரி விருண்டு போட மாட்டாங்க. ஏன்னா இன்று வரைக்கும் அது பற்றிய மிக முக்கியமான ஆய்வு இருக்கிறது. இது எழுதலாமா கூடாதாண்டு. அன்பிற்குரியவர்களே, இந்த விஷயத்தினாலதான் அவங்க கையாள எடுத்து உஸ்மான் தஹா போட்டிருக்காங்க. நம்ம கேட்ட கேள்வி, சவுதி குர்ஆன்ல வஸ்தத்தண்டு அவங்களே சீனு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன அந்த வசன நம்பர் என்ன? 769 769 இருக்கான்னு செக் பண்ணு. அதுல சாது தான் இருக்கு. இந்த இப்ப காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ரெண்டு இடம் இருக்கு வஸ்தத்தண்டு. 2 இடம் வஸ்தத்தண்டு இருக்கு. ஒன்னு 2ல எத்தனை சாதான சாது, அதுக்கு மேல சீன் மேல சீன் தான் இருக்க, அது பிரச்சனை இல்லையா? அதுல எங்க இருக்குன்னு அதுல இங்கேயே சிரிக்கூடாது. யாரும் தயவுசெய்து சிரிக்காது, நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. 2 இடம் இருக்கு. 2 இடம் இருக்கு குர்ஆன்ல. 2ல 247 ஒரு இடத்துல வஸ்தத்தன்னு வருது, 769 ஒரு இடத்துல வஸ்தத்தன்னு வருது. 269 சீனு தான் இருக்குது. 269 சீனு தான் இருக்கு. 267 247 சாரி 2ல 247 சீன் இருக்குது, 769 சாது இருக்குது. நம்ம சொல்ல வர்றது சரி தவறுங்கிறது இல்ல, 2 வகையும் சரிதான். அதுதான் 2 முறையும் சரிதான். சரியாக உள்ள ஒன்றை எதற்காக வேண்டாம், அது சரியாக உள்ள ஒன்றை எதற்காக தவறு அர்த்தம் இல்லாதது என்று எழுதியிருக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சவுதிக்காரன் தப்பு பண்ணது உங்களுக்கு ஆதாரமா? ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம். சவுதிக்காரன் தப்பே பண்ணிட்டான், எழுதிட்டான். சரி, கல்ல விளக்க ஊத்தி கம்ப்யூட்டர்ல பார்த்து என்னமோ பண்ணிட்டான். சரி, அவன் பண்ணதுனால நீங்க அல்லாஹ்வுடைய வேதத்தை காப்பாத்தவளும் செய்யணும். அல்லாஹ்வுடைய வேதத்தை சவுதிக்காரன் தப்பு பண்ண எவ்வளவு பல விஷயங்களை சுட்டி காமிச்சு அதை ஏத்துக்கிற மாட்டேன், அது தப்பு பண்றாங்கன்னு சொல்லக்கூடிய நீங்க சவுதிக்காரன் தப்பு பண்ணத தப்புக்கு என்ன செய்யக்கூடாது? ஆதாரம் காமிக்க கூடாது. அது சரி அப்படின்னு நீங்க அதை சரியாக்கணும். அடுத்தபடியாக அந்த மாதிரி ஒரு தப்பை இவங்க குர்ஆன் விஷயத்துல பாரதூரமான ஒரு தவறை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? அதை மாத்திருக்க வேண்டியதானே? சீனை போட்டு சாதிகளை ஏன் இந்த விளக்கு வரையலாம்? குர்ஆன்ல வஸ்தத்தன்னு எழுதுறது சீனா போட்டு எழுதி இருக்க வேண்டியதானே? ஆக இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்களுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர்கள் தான் அதிகபட்ச கிராமருக்கு என்ன செய்யணும்? ஆதாரத்தை அவர்கள் தரணும். அது மாத்துறதுங்கிறதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக மற்ற இது தவறு அர்த்தம் இல்லாது என்பதற்கும் அவர்கள் தான் என்ன செய்யணும்? ஆதாரம் தரணும். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இப்ப பேசுனது உங்களுக்கு வழங்கி போயிருக்கும். அதாவது லிசானுல் அரப நான் சொல்லல, அவர் தான் லிசானுல் அரப சொல்லிவிட்டு அதுல உள்ள ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டார். அப்ப நான் என்ன சொன்னேன்? லிசானுல் அரப லாக்கின் நானஹுவல்லாஹு ரப்பின்னு போட்டிருக்க, அதை ஏத்துக்கிறேன்னு கேட்டேன். நான் போட்டு லிசானுல் அரப எடுத்து சொன்ன மாதிரி லிசானுல் அரப சரியான விவாதிக்க மாட்டேன் கேட்கிறாரு. அப்ப அது வேணாலும் விவாதிக்கலாம். லிசானுல் அரப சரி நீங்க சொன்னீங்கன்னா தவறு நான் விவாதிப்பேன். அது பண்ணி 5வது தலைப்பை சேர்த்துக்கலாம். தேவையெல்லாம் வாயை கொடுத்து மாட்டிக்கிறாரு. அதனால நல்லா கவனிங்க. லிசான் சாரி நேர பேசக்கூடாது, அவங்களுடைய தான் பேசணும் இருக்கு. சரி, அப்ப லிசானுல் அரபுல உள்ளதுக்கு என்னன்னு கேட்டா அவர் சொன்னார். லிசானுல் அரபுல இப்படி எழுதுவாங்க. லிசானுல் அரபுல அதுக்கு தான் நான் சொன்னது. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன பண்றாருன்னு கேட்டா அவரை ஒரு தவறு சொல்லிட்டு வர்றோம்ல, இன்னொரு தவறு புதுசா ஒத்துக்கிட்டாரு. இப்ப முதல்ல அலிப்பு தவறு ஒத்துக்கிட்டாரு, அலிப்பெல்லாம் கூட எழுதிட்டாங்க, நிஜாமுதீன் வச்சு ஒத்துக்கிட்டாரு. இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா லிசானுல் அரபுல எப்படி இந்த லாக்கின்னா தப்பா போட்டிருக்காங்க கரெக்டா கண்டுபிடிச்சு சொன்னீங்களோ அது மாதிரி செய்ய வேண்டிய. அப்ப லாக்கின்னா தப்பு ஒத்துக்கிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா லிசானுல் அரபுல எழுதுனதுல இந்த லாக்கின் ஆனா சரி இல்லைன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றீங்க, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? லாக்கின்னாவும் தப்பு. அப்ப தப்பு நான் இது வரைக்கும் ஒண்ணுதான் பஸ்தான் நம்ம தரப்புல சொல்லியிருக்காரு.
அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இப்ப அலிப்பு எழுதுனது தப்புன்னு அவர் அலிப்புன்னு நிறைய இடத்துல அலிப்பு வருது, அது ஒரு 20-30 இடம் வரும்னு நினைக்கிறேன். அம்புட்டு இடத்துக்கு தப்புன்னு ஒத்துக்கிட்டாரு. இப்ப லாக்கின்னாவுல என்ன செஞ்சுட்டு லிசான் உறுப்புக்காரர் சொல்ற தப்பு தான், நான் கேட்ட கேள்வி தான் சரின்றதை நியாயப்படுத்தி சொல்றதன் மூலமாக குர்ஆன்ல லாக்கின்னா என்று எழுதுவதற்கு பதிலாக லாக்கின்னா என்று எழுதிவிட்டார்கள் என்பதை தெல்ல தெளிவா ஒப்புக்கொள்றாரு. அப்பன்னா அதை தவற ஒப்புக்கொள்றது தவறு தானே, நியாயப்படுத்தும் தவறு தானே. வஸ்தத்துக்கு அப்படி பயங்கரமா சொன்ன மாதிரி லாக்கின்னாவுக்கு ஏன் பயங்கரமா வரல, இந்த லிசான் உறுப்புக்காரர் அப்படி சொல்லணுமா இல்லையா? அப்ப சொல்லல. அப்ப அது ஒரு விஷயம். அடுத்து என்ன, இந்த சவுதி விலாயில ஜஹிமனா சவுதியுடைய குர்ஆன் எதுக்கு கேட்டேன், அது கம்ப்யூட்டர்ல அச்சடிக்கிறப்ப அதான் முக்கிய விஷயம். இந்த மதுஹபுக்காரங்கள்ட்ட மதுஹபுல உள்ள ஒரு அசிங்கத்தை எடுத்து காட்டுவோம். காட்டும் போது ஒரு தப்பா என்ன சொல்லுவோம், பக்கத்தை பாகத்தை தப்பா சொல்லிடுவோம். 18